கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய் நீ, புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய். இந்த அருமையான காலவேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உடைய மகா பெரிய கிருபை. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வருஷத்திலே நாங்கள் 8வது மாதத்திலே நிற்கிறோம். எவ்வளோ ஜனங்கள் இந்த வெள்ளத்தில் அழிந்து போகிறதை நாங்கள் படங்களிலே பார்க்கிறோம். ஆண்டவரே, ராத்திரி வீட்டிலே தூங்கி கொண்டிருந்தவர்கள் மண்ணுக்குள்ளே புதைந்து போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் ஜனங்கள் உணர்வில்லாதிருக்கிறார்கள். உம்மை ஆராதிக்கிற, உம்மை தேடுகிற, உம்மை பின்பற்றுகிற காரியங்களிலே தேவ ஜனங்கள் உணர்வில்லாதிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீ இறங்குவீராக, இறங்குவீராக, இறங்குவீராக. எங்கள் தேசத்துக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்கள் மக்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒரு அசைவை உண்டு பண்ணும் ஆண்டவரே. உடைய மகிமையான கரத்திலே இந்த காலவேளை ஆராதனை வைத்து நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் கண்ணீரின் சத்தத்துக்கு, எங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்துக்கு பரிசுத்த ஆவியானவரே நீர் செவி கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய மகிமையான கரத்திலே ஆராதனை வைக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்றால் புது பலன், நியூ ஸ்ட்ரெங்த். புது பலன் என்ற தலைப்புல உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலவேளையில அநேகர் பலனை இழந்து போயிருக்கிறீர்கள், சோர்ந்து போயிருக்கிறீர்கள், கலங்கி போயிருக்கிறீர்கள், அநேகர் பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், அநேகர் மருத்துவமனையில் இருக்கிறீர்கள். சிலருடைய இழப்பினால அருமையான தேவனை ஆராதிக்க வர முடியாதபடி சோர்வு என்னும் சிறைச்சாலைக்குள்ள மனிதர்களை சத்துரு கட்டிவிட்டான். அருமையான பயம் என்னும் சிறைச்சாலைக்குள்ள மனிதனை அருமையான பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். அருமையான வாழ விருப்பமில்லாத என்ற அந்த சிறையில வைத்திருக்கிறான். தோல்வி என்னும் சிறையில ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலவேளையில அருமையான தேவனிடத்திலே இருந்து வருகிற இந்த புதிய பலன் எல்லா கட்டுகளை உடைத்து உன்னை வெளியே கொண்டு வந்து ஒரு புதிய மனுஷனாய் இந்த காலவேளையில அருமையான உன்னை உருமாற்றும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். Glory to God. எல்லாரும் மாறலாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறலாம், காற்று பலமாய் அடிக்கலாம், அலைகளின் மத்தியிலே நடந்து போகிற ஒரு மனுஷனாய் இருக்கலாம். எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்களே என்ற உணர்வோடு கூட நீ நடந்து போகலாம். ஆனால் நீ சேவிக்கிறவரும், நீ ஆராதிக்கிறவரும், நீ நேசிக்கிறவரும் இந்த இயேசு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். முடிவு என்று இடத்திலே நீ நின்று கொண்டிருக்கிறாய். இனிதான் துவக்கம் என்ற இடம் ஆரம்பமாகும். அந்த இடத்திலிருந்து தான் இயேசு கிரியை செய்ய போகிறார். அந்த இடம்தான் தேவனுடைய இடம். ஆண்டவர், இதுவரையில் நீ பிரயாசப்பட்டு பாடுபட்டு உழைத்து உன் புத்தியினாலே யுக்தியினாலே நடந்தாய். நீ எதிர்பார்த்த ஜெயம் வரவில்லை. முற்றிலும் ஆண்டவருக்கு உன்னை ஒப்புக்கொடு. இந்த காலவேளையில
பெரிய ஜெயம் உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளும், உன் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்வார் என்று தெரியாது. Praise the Lord. ஒரு சின்ன செய்தியை நான் இடையில படித்தேன். சவ்வாது மலை எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. சவ்வாது மலையெல்லாம் ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஹில்ஸ் ஏரியா. ஊழியத்துக்கு போகிறவங்க கூட கேட்பாங்க எங்கே போயிருக்கிறேன்னா, சவ்வாது மலைக்கு மிஷினரியாக போயிருக்கிறேன். அங்கே போகவே முடியாது, அவ்வளோ கடினமான இடம். அதுக்கு அடுத்தது ஊரான். அங்கே பள்ளிக்கூடம் வீடெல்லாம் காமிச்சாங்க. அங்கேருந்து ஒரு பொண்ணு படித்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கு. இப்போ பரீட்சை எழுதி பாஸ் ஆயிட்டு. இதுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை ஒன்று இருக்குது. அதை தூக்கிட்டு அந்த கோட்டை போட்டுக்கிட்டு மெட்ராஸில் நிற்கிது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கல, அங்கேயே அது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, தமிழ் மீடியம் ஸ்கூலில் படித்தது. ஆனால் ரொம்ப படிச்சு வீட்டுக்கார் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிறார் படிக்கிறது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அருமையான அவங்களுக்கெல்லாம் இந்த அற்புதம் நடக்கும்போது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கு நடக்காத அற்புதம் நடக்கையா? அவர் அற்புதங்களின் தேவன். ஆமென். அவர் அற்புதங்களின் தேவன். நம்ம என்ன இடத்துக்கு வந்துட்டோம்னா, சத்துருவாய பிசாசு நம்மை முற்றிலும் முடக்கி விட்டான். நெறிந்த நாணலை போல இந்த கால வேளையில நீ வந்திருக்கிறாய். மங்கி எரிகிற சிறியை போல வந்திருக்கிறாய். கர்த்தர் இந்த கால வேளையில உன்னை எழுப்புவாராக, உன் ஆவியை எழுப்புவாராக, உன் ஆத்துமாவை எழுப்புவாராக, ஒரு புதிய பலத்தினாலே உன்னை இடைகட்டி அனுப்புவாராக. ஆமென். அல்லேலூயா. Praise the Lord. என்னுடைய வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகாதிருப்பார்கள். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு புதிய பலத்தினாலே இந்த கால வேளையிலே கர்த்தர் உன்னை நிரப்பும்படியாய் அழைத்து வந்திருக்கிறார். நல்ல மழை தான். காலையில சமைக்கிறவங்க மழையிலே தான் சமைச்சாங்க, தீப்பத்தை வச்சாங்க. நான் சொன்னேன் வேணாம் அந்த ஷெட்டுக்குள்ள வந்துருங்கண்ணே, அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டோம். ஒரு புதிய பலன். Praise the Lord. மனுஷனுக்கு அருமையான மனுஷனுக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது. மனுஷன் பலனை பெற்றுக்கொள்ள அருமையான அங்கங்குமாய் மனிதன் அலைந்து திரிகிறான். இந்த புதிய பலன் எப்படிப்பட்டது என்றால், நீங்கள் அந்த மேல் வசனத்தை வாசிங்க. இதனுடைய தன்மையை, இந்த பலனுடைய தன்மையை 29ஆம் வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், 28ஆம் வசனத்திலே பார்க்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. பாருங்க, சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ கேட்டதில்லையோ, இதை நீ காட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. பார்க்கிறோம், அருமையான தேவனிடத்திலே இருந்து வருகிறதான இந்த பலன் சோர்விலே இருந்தவனை விடுதலையாக்க வல்லமை உள்ளது. இந்த பலனை நீ பெற்றுக்கொண்டால் நீ சோர்ந்து போவதே இல்லை. இந்த பலனை நீ பெற்றுக்கொண்டால் இளைப்படைவதே இல்லை. ஒரு புதிய பலத்தினாலே கர்த்தர் இந்த கால வேளையிலே உன்னை இடைகட்ட போகிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய பலத்தினாலே கர்த்தர் உன்னை இடைகட்ட போகிறார். நீ அங்கே ஆராதனைக்கு வந்தவங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறாங்க, 1-2 பேர். அங்க இன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தாரு. அங்க சபையில நாங்க பிரசங்கம் பண்ணல, போயிட்டு சும்மா தான் வந்தேன். ஒரே ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவரை யார் பார்த்தார்கள் என்ற கேள்வி கேட்டேன். இங்கே கேட்பேன்னு சொன்னேன். அங்க யாரும் அதனால பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு பதில் தெரிஞ்சீங்கன்னா நீங்க சொல்லலாம், ஆண்டவரை யார் பார்த்தாங்கன்னு சொல்லி
நீங்க ஏன்னா இப்ப பதில்லாம் சொன்னா நேரம் ஆயிரும். நீங்க ஒரு சின்ன தாள்ல எழுதி பாஸ்டர்மா கையில கொடுத்துருங்க. உங்களுக்கு பரிசு கொடுக்கப்படும். இந்த வாரம் இல்லாட்டாலும் அடுத்த வாரம் அதுக்கு பரிசு கொடுக்கப்படும். யார் ஆண்டவரை பார்த்தார்கள்? நீ நல்லா யோசிச்சு பதில் எழுதி கொடு. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறவராயிருக்கிறார். ஒரு புதிய பலனை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். Praise the Lord. சோர்ந்து போன ஒரு மனுஷனை ஆண்டவர் பலப்படுத்தின பின்பு எப்படி இருக்கு தெரியுமா? அவன் ரொம்ப தூரம் நடக்கிறான். எலியா குகைக்குள்ளே படுத்து கிடக்கிறான். கர்மேல் மலை மட்டும் அந்த வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆண்டவர் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனா 40 நாள் இரவும் பகலும் நடந்தா என்னையா ஆகும்? ஒரு இரவு நடந்தால் பரவாயில்லை, ஒரு பகல் நடந்தால் பரவாயில்லை. 40 நாள் கர்த்தருடைய பலன் அருமையான, விவரிக்க முடியாதது. கர்த்தருடைய பலன் சொல்ல முடியாதது. கர்த்தருடைய பலன் அருமையான, விவரித்து சொல்ல முடியாதது. Glory to God. எண்ணாகம புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எண்ணாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அல்லேலூயா. நீ ஒருவேளை பலவீனப்பட்டு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வல்லமை இந்த காலவேளையில இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே உனக்குள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. இந்த செய்தியை நீ உன் காதுகளிலே கேட்டு உன் இருதயத்திற்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான கிருபை, ஒரு வித்தியாசமான வல்லமை, ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உன்னை அறியாமலேயே உனக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. சில பேர் ஜனங்களை உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னிலும் பலத்த ஜாதிகளை நீ துரத்தும்படியாய் உன்னை நான் பலப்படுத்த போகிறேன். Praise the Lord. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அருமையானது, மேன்மையானது. நீங்கள் அருமையான ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி உன்னதத்திலே இருந்து இந்த பலன் உன்னை நிரப்ப போகிறது. அதற்காக தான் 120 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டதுதான் அருமையான கிறிஸ்தவ மார்க்கம். முதல் சபை மேல் மாடியிலே 120 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். எப்படி உட்கார்ந்திருக்கிறார்கள் என்றால், சந்தேகம் உள்ளவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான், பயப்படுகிறவன் அங்கே உட்கார்ந்திருக்கிறான். சிலுவைதான் முடிவோ, இந்த சுவிசேஷத்தை அறிவித்தால் சிலுவைதான் முடிவா இருக்குமா என்று பயத்தோடும் நடுக்கத்தோடும் அருமையான பலர் உட்கார்ந்திருக்கிறார்கள். அருமையான, ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு ஆசை இருந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது, அவர்களுக்குள்ளே ஒரு தாகம் இருந்தது. என்ன ஆசை, என்ன விருப்பம், என்ன தாகம் என்னவென்றால் உன்னதத்தின் பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. உன்னதத்தின் பலனை பெற்றுக் கொண்ட பின்புதான் இந்த மகிமையான சுவிசேஷத்தை உலகமெங்கிலும் ஜனங்கள் கொண்டு போனார்கள். சந்தேகப்பட்டவன், தடவி பார்த்தவன் தான் இந்தியாவுக்கு வந்தான். முதல் மிஷனரி தோமா இந்தியாவுக்கு வந்தான். அவன் சந்தேகப்பட்டவன், அருமையான தடவி பார்த்தவன். நீங்கள் சொல்லுகிறதை நான் கேட்க மாட்டேன். நீங்க பேய் வந்திருக்கோம், நீங்க பார்த்திருப்பீங்க. இயேசு வந்திருக்க மாட்டார்.
இயேசுவே வந்து அவனை தடவி பார்த்தார். இந்தியா தேசத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது அவ்வளவு சுலபமானதல்ல. பால் ஏங்கிச்சோ சென்னை பட்டணத்திலே அருமையான கூட்டங்களை நடத்தி கொண்டிருந்த போது அவர் சொன்ன சென்னை பட்டணத்திலே பேசின வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், இதே செய்தியை நான் கொரியா தேசத்திலே பிரசங்கித்தால் ஆயிரக்கணக்கான பேர் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்தியாவிலே நான் பிரசங்கிக்கிறேன், ஜனங்கள் அருமையான ஆண்டவர் அண்டைக்கு வரமாட்டேங்கிறான், கொஞ்சம் பேர் தான் ஒப்பு கொடுத்து வரதை நான் பார்க்கிறேன் என்று சொன்னார். அதற்கு காரணத்தையும் சொன்னார். என்ன காரணம் என்னவென்றால், வானமண்டலங்களிலே பொல்லாத ஆவிகள் இந்தியா தேசத்துல அதிகமாய் கிரியை செய்கிறது. இந்தியா தேசத்திலே மந்திரவாதிகள் அதிகமாயிருக்கிறார்கள். இந்தியா தேசத்தை அதை வைத்தே குடும்பம் நடத்துகிறார்கள். அருமையான ஜோசியக்காரன் இருக்கிறான், குறி சொல்லுகிறவன் இருக்கிறான், சாமியார் எல்லாம் சிஎம்மா இருக்கிறான். சாமியார் சிஎம்மா இருக்கிறாயா வட இந்தியால? தாவி உடைய உடுத்துட்டு வரான், அவன் சிஎம்யா. எல்லாம் பொல்லாத ஆவிகள் பூமியில கிரியை செய்கிறது. இங்கே பிரசங்கிப்பது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை எதிர்த்துதான் பிரசங்கிக்க வேண்டும். இங்கே ஊழியம் செய்வது என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அருமையான அவைகளோடு கூட யுத்தம் பண்ணிதான் பிரசங்கிக்க வேண்டும். இந்த மகிமையான சுவிசேஷத்தை கொண்டு போக பவுல் சொல்லுகிறான், நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன், காரியத்துக்கு வருகிறேன். இந்த உன்னத பலன் ஒரு மனுஷனுக்குள்ளே வறுமையானால் அவன் சாதாரணமான மனுஷன் அல்ல. சிம்சோனை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் அளவில்லாது அருமையான இறங்கினது. ஏறக்குறைய 300 நரிகளை பிடித்து அதனுடைய வாள்களிலே பந்தத்தை கட்டி அதன் மேலே நெருப்பு வைத்து பெலிஸ்தியனுடைய வேளாமைக்குள்ளே அனுப்புகிறான். அது மாத்திரமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் ஒரு கழுதை தாடை எலும்பினாலே பல ஆயிரம் பேரை அவன் கொன்று குவிக்கிறான். அது மாத்திரமல்ல, சிங்கத்தை ஆட்ட கிழிக்கிறது போல அவன் கிழித்து போடுகிறான். அவனை கண்டு பெலிஸ்தியர்கள் நடுங்கினார்கள், இஸ்ரவேல் ஜனங்களும் நடுங்கினார்கள். ஏனென்றால் அவனுக்குள்ளே அருமையான உன்னத பலத்தினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தான். ஒரு புதிய பலத்தினாலே அவன் நிரப்பப்பட்டிருந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பாடுகளிலும் நெருக்கங்களிலும் போராட்டத்திலும் நடந்து போகிறதை நான் பார்க்கிறேன். எல்லா மாதங்களை காட்டிலும் இப்பொழுது நாட்கள் கொடியதாயிருக்கிறதையும் பார்க்கிறேன். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற ஒரு காலத்தை பார்க்கிறேன். விசுவாசத்தை விட்டு ஜனங்கள் விலகி போகிறதை பார்க்கிறேன். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன்னத பலன் இருந்தால் மாத்திரமே, உன்னத பலனை நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே இந்த விசுவாச ஓட்டத்தை நீ ஜெயமாய் முடிக்க முடியும். இல்லாவிட்டால் நீயும் ஆண்டவரை விட்டு விலகி போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சாதாரணமான கிறிஸ்தவனாலே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு சாதாரணமான ஊழியக்காரனாலே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பலத்த ஊழியங்களை அருமையான செய்வதென்பது கடினமான காரியம். கர்த்தருடைய பலன் இல்லாமல், கர்த்தருடைய கிருபை இல்லாமல், கர்த்தருடைய அழைப்பு இல்லாமல் நீங்கள் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதென்பது கூடாத காரியம். உன்னத பலத்தினாலே முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயப்பட்டாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பயப்படலையா? ஏன்னா தாவீது ஒண்ணும் கிடையாது, தாவீதுக்குள்ள அபிஷேகம் பெருசு. ஆமென். அவன் கோலியாத்தை கண்டு பயப்படவில்லை, அவன் சத்தத்தை கண்டு பயப்படவில்லை, அவன் வைத்திருந்த ஈட்டியை கண்டு பயப்படவில்லை, பட்டயத்தை கண்டு பயப்படவில்லை, அவன் மார்பிலே கட்டியிருக்கிற மார்க்கவசத்தை கண்டு பயப்படவில்லை, அவன் காலிலே போட்ட பாதரட்சைகளை கண்டு அவன் பயப்படவில்லை. ஏனென்றால் கோலியாத்திலும் பெரியவர் அவனுக்குள்ளே இருக்கிறார். கோலியாத்திலும் பெரியவர், அருமையான அந்த அபிஷேகம்
அபிஷேகம் அருமையான மலைகளை தகர்த்து, அருமையான குன்றுகளை தகர்த்து, பாதைகளை உண்டு பண்ணுகிற அபிஷேகம். இடுக்கத்தின் மத்தியிலே வந்திருக்கிறாயா? போராட்டத்தின் மத்தியிலே வந்திருக்கிறாயா? கண்ணீரின் மத்தியிலே வந்திருக்கிறாயா? பாடுகள் மத்தியிலே வந்திருக்கிறாயா? நிந்தைகளும் அவமானம் உன்னை சூழ்ந்திருக்கிறதா? சத்துருக்கள் உன்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்களா? ஓ, நீ பயப்படாத, இவைகளை எல்லாம் தகர்த்து நீ முன்னேறி செல்வாய். அந்த அபிஷேகம் ஆண்டவருடைய பலனை நீ பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நீ தப்பிக்கொள்ள முடியும். என்றால் சத்துரு பலமாய் பூமியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அவனுக்கு கொஞ்ச காலம் உண்டென்பதை அறிந்து மிகுந்த வல்லமையோடு கூட அவன் கிரியை செய்கிறான். சபைதான் அவனுடைய டார்கெட். அருமையான ஊழியக்காரன் தான் அவனுடைய டார்கெட். சபையும் ஊழியக்காரனையும் தான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அவன் மைய பொருளாக வைத்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறான். அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும், அவர்களை அவமானப்படுத்த வேண்டும், அவர்களை நெருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை விட்டு விலகி போக வேண்டும். இல்லாவிட்டால் அவைகள் குகைக்குள்ளே அவர்கள் படுத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கப்பலின் அடித்தட்டிலே அவர்கள் படுத்திருக்க வேண்டும். அருமையான அவர்கள் படுத்திருக்கும் வரையிலும் அருமையான சத்துரு ஒன்று செய்ய மாட்டான். மிகுந்த பலத்தோடு போராடுறான். பூமியில் என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் யோசிப்பாருங்க. சாவை பத்தி எனக்கு கேட்க அவ்வளவு விருப்பம் இல்லை. ஏன்னா அவ்வளவு கோரமான காட்சிகளும் செய்திகளும் வந்து கொண்டே இருந்தது. ஒரு செய்தி மாத்திரம், எல்லாம் படுத்திருக்கிறாங்க, கட்டில் படுத்திருக்கிறாங்க நைட்டில். நல்ல வசதியானவங்க தான் எல்லாம், ஒன்றும் ஏழைங்கள். அந்த பகுதிகளெல்லாம் டீ, ரப்பரு, நல்ல மிளகு, வெத்தலை இதெல்லாம் விளைய பசுமையான இடம்தான். டூரிஸ்ட் சென்டர் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நிலை, இந்த மாதிரி நிலை ராத்திரி வந்து அப்படியே உடஞ்சி அந்த கட்டில் இருந்த அவ்வளவு பேரே நசிச்சு, ஒருத்தர் கூட பிழைக்கல. யோசிச்சு பாருங்க, ஒரு கிராமமே சுத்தமா போயிட்டு, அந்த கிராமத்தினுடைய அடையாளம் கூட இல்லைங்கிறாங்க. இன்னும் ஏதோ 1-2 நாள் பார்ப்பாங்க, அப்புறம் இனி வேண்டான்னு அதை இடத்துக்கு வர்றாங்க. இனி தேடுதல் பணியை விட்டுருன்னு நினைக்கிறாங்க. கையையும் காலையும் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க முடியும்? தலையும் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு சம்பவம் மாத்திரமல்ல தேவனுடைய பிள்ளைகளை, பூமியிலே நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. இவைகளுக்கு நீ தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், இவைகளுக்கு உன் குடும்பம் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், இவைகளுக்கு உன் பிள்ளைகள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், உன் சபை மக்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால், நீ இப்பொழுது பெற்ற அபிஷேகம் அல்ல, இப்பொழுது பெற்றிருக்கிற கிருபை அல்ல, இப்பொழுது பெற்றிருக்கிற வல்லமை அல்ல, ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உன்மேல் அசைவாடினால் மாத்திரமே நீ தப்பிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இப்ப நீ பண்ற ஜெபம் அல்ல, ஒரு வித்தியாசமான அபிஷேகம், ஒரு வித்தியாசமான அபிஷேகம் உன்னை இந்த காலவேளையிலே நிரப்ப ஒப்பு கொடு, நிரப்ப ஒப்பு கொடு. ஹல்லேலூயா. அபிஷேகம் இல்லாத சபைகள், நான் கடந்த நாளிலே சொன்னேன், அது செத்து போன சபைகள், செத்து போன சபை. ஆவியில நிறைஞ்ச அபிஷேகத்தில் நடத்தாத சபைகள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை மரித்து போன சபைகள். வளர்ந்திருக்கலாம், பணம் இருக்கலாம், கூட்டம் இருக்கலாம். ஏனென்றால் ஜீவனுக்கு போற இடுக்கமும் நெருக்கமான வாசல் தான், அதிலே பிரவேசிப்பவர்கள் சிலர் தான். இந்த கடைசி நாட்களிலே சத்துரு ஜனங்களை வந்து தன்னுடைய உணர்ச்சிகளை எமோஷன் பண்றான். உணர்ச்சிகளை, சத்துருவை அவர்களுக்கு பெருசா காமிச்சு நான் அவங்களை விடுதலை ஆகிறேன்னா, 2 ஃபேமிலி எனக்கு தெரியும். ஒரு ஃபேமிலி சர்ச்சுக்கு வர்றது மாதிரி இருந்து அந்த ஊழியக்காரன் வந்து சொல்றான், உனக்கு மந்திரம் வச்சிருக்கிறாங்கிறான். மந்திரம் வச்சு எடுத்துட்டு போக வேண்டியதானே? மந்திரம் வச்சிருக்குது, மந்திரவாதி மந்திரம் வச்சிருக்கிறான், நீங்க குடும்பமே அழிஞ்சு போயிரு, இப்ப 1 செத்து போயிருக்குது, இன்னும் 4 பேர் சாவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் அதுங்களை படாத பாடுபடுத்தி உள்ள கொண்டு வந்தனா. அங்கே ஒரு நாள் போகிறேன், என்னங்க வரலன்னா, அந்த பாஸ்ட் மந்திரத்தை எடுப்பாருனாரோ. எப்போ எடுப்பாருன்னா, தொடர்ந்து ஒரு 5-6 மாதம் வரணுமா, அவர் கடவுள் அவர்கிட்ட பேசுவாராம், பேசும்போது மந்திரத்தை எடுப்பாராம், அதுக்கு பிறகு நாங்கள் சர்ச்சுக்கு வரேன்ட்டுக்கிறாங்க. அடுத்த ஒரு மந்திரவாதி வந்து வேற மந்திரம் வந்தேன்னு சொல்லுவான்.
இப்படிப்பட்ட ஜனங்களை பார்க்கும்போது அருமையான வசனத்தின் மேலே பிடிப்பில்லை, தேவனுடைய வார்த்தையின் மேலே பிடிப்பில்லை, வல்லமை இல்லை. சிலருக்கு அப்படி சொன்னதான் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். போய் கண்ணை மூடிட்டு சொல்லணும், மகளே பிசாசு உன்னை சூழ்ந்திருக்கிறத என் தரிசனத்திலே பார்த்தேன். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவன் பின்னாடியே போவான். இதெல்லாம் பொய்யான தீர்க்க தரிசனங்கள், பொய்யான ஜனங்களை வழி நடத்துகிறது. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை வழி நடத்தும்படியாய் அவன் வைத்திருக்கிற ஆயுதம் வசனமாய் தான் மாத்திரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் அருமையான ஜனங்களை வழி நடத்த அவன் வைத்திருக்கிறது வசனம் மாத்திரமே தான். ஐயா அடையார் ஐயா சொல்றாரு, நான் காலையிலிருந்து சாயங்காலம் வரை பிரசங்கம் பண்றேன், ஆனா ஒரு ஆரோக்கியம் உண்டாகல, ஒரு விடுதலை உண்டாகல, ஒரு சுகம் உண்டாகல. ஏன்? அவங்க இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போக விரும்பவில்லை. வசனத்தை அவர்கள் இருதயத்திற்குள்ளே ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை, வைக்க விரும்பவில்லை, பேச விரும்பவில்லை. அவருடைய உணர்வுகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அருமையான இருளடைந்திருக்கிறது, கடினமாயிருக்கிறது. ரொம்ப வேதனையாடு பேசுறார் அவர். நான் காலையில இருந்து சாயங்காலம் வரை பிரசங்கம் பண்றேன், ஆனா அவங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகவில்லை, அவர்களுக்கு விடுதலை உண்டாகவில்லை, அவர்களுக்கு சுகம் உண்டாகவில்லை. நான் வைத்திருக்கிற வசனம் வல்லமை உள்ளது, நான் வைத்திருக்கிற வசனம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, நான் வைத்திருக்கிற வசனம் சுகத்தை கொண்டு பண்ணும். ஏன் வரவில்லை என்றால் அவருடைய இருதயத்திற்குள்ளே அவர்கள் விசுவாசிக்கவில்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை காட்டப்படினாலே அது அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரவில்லை. ஆமென். இந்த கால வேளையில நீங்கள் எப்படியாயிலும் இந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாயிலும் இந்த பலத்தால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், எப்படியாயிலும் இந்த பலனை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மறுபடியும் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல அடித்து. நீங்கள் காண்டாமிருகத்துக்கு கர்த்தருடைய பலனை வேதம் ஒப்பிட்டு சொல்லுகிறது. அருமையான இங்கே நீங்கள் பார்க்கிறது கழுகுகளுக்கு ஒத்த பலம். நான் கழுகு பற்றி பேச போறேன். நிறைய கழுகு பற்றி பேசியிருக்கிறேன், நிறைய கேட்டிருக்கிறேன். சிலர் ரொம்ப இருதயத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக்குகிற ஒரு செய்தியா இருக்கும். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு சகோதரர் ஒரு கழுகை பற்றி பேசி அந்த செய்தியை அனுப்பிச்சிருந்தார். அது வித்தியாசமா, நான் நினைச்சேன் கழுகை பற்றி ரொம்ப நம்ம கேட்டுட்டோமே, இந்த ஆள் என்ன பேச போறாரு ஆஸ்திரேலியால இருந்து, அப்படிதான் நான் நினைச்சேன். அப்போதான் சிஸ்டர் சொன்னாங்க, இதை கேளு சொன்னாங்க. அது என்ன பண்ணுமா, தனக்கு துணையை தேடிக்கொள்ள ஆணை ஒரு பெண் கழுகு ஆணை தேடிக்கொள்ள டெஸ்ட் வைக்குமா. எப்படி டெஸ்ட் வைக்குமா, உயரத்துல பறந்து ஒரு குச்சை கீழே போடுமா, அந்த குச்சை போய் இது பிடிக்கணுமா. இது ஒரு முறை 2 முறை உள்ள டெஸ்ட் இல்ல, நிறைய டெஸ்ட். அது போட்டுட்டுனா அந்த ஆணை அது கல்யாணம் பண்ணாதான். இது எனக்கு ஏற்ற ஒருவன் இல்லை என்று அந்த கழுகு தள்ளிவிடுமா. ரொம்ப ஆச்சரியமானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் அந்த பகுதிக்குள்ளே வரவில்லை. கழுகினுடைய பலனை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அருமையான அதனுடைய சரீரம் மற்ற பறவைகளை காட்டிலும் வித்தியாசமான ஒரு பறவை கழுகு. மற்ற பறவைகளை காட்டிலும் கழுகு வித்தியாசமான ஒரு பறவை. அதற்குள் இருக்கிற பலன், அருமையான ஆண்டவர் தன்னுடைய பலத்தை ஒப்பிட்டு பேசும்போது கழுகுகளை போல என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறதை வேத புத்தகத்திலே நீங்கள் பார்க்கலாம். முதலாவது கழுகுகளிலே இருக்கிற முதல் பலனை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டுகிறேன். அதனுடைய கால் பகுதிகள். கழுகினுடைய கால்கள் மற்ற பறவைகளை காட்டிலும் நீங்க கழுகுன்னு சொன்னா நீங்க பார்த்த கழுகெல்லாம் எப்படி பார்த்துக்கிறீங்களே தெரியாது. ஏற்பட்ட ஒரு பெரிய உருவம் கழுகு. ஒரு ஆட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடும், ஒரு மனுஷனை அப்படியே தூக்கிட்டு போயிடும். நான் எங்க ஊர் பக்கத்துல கழுகு ஒண்ணு மலையிலிருந்து வந்திருக்குன்னாங்க. ஃபயர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு, ஃபயர் அது இது எல்லாம் வந்துச்சு. அதை விரட்டி விடுறதுக்கு சவுண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன்னா ஆட்களே தூக்கிட்டு போயிருமா. அது பார்த்தா அதனுடைய கால் பகுதி பலனுள்ள பகுதி, அருமையான, அது பிடிச்சு தூக்கி மிகவும் உயரத்திலே பறக்கிறதை பார்க்கலாம்.
முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுடைய கால் பகுதிகள், பிரைஸ் தி லார்ட், நீங்கள் வசனத்தை வாசிக்கலாம், பிரைஸ் தி லார்ட், வாசிக்கலாம். யோசுவாவின் புத்தகம், பிரைஸ் தி லார்ட், 3ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிக்கலாம். 15. அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே, தண்ணீர் ஓரத்திலே பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் புயலாக குவிந்தது. கால் அந்த யோர்தானிலே பட்டவுடனே அருமையான, ஏனென்றால் இது அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட்டிருக்கிற கால். ஆசாரியனாக ஒரு மனுஷன் தெரிந்து கொள்ளப்படும் போது அவன் மேலே தேவனுடைய அபிஷேகம் அவன் மேல் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தை அவன் பெற்றிருக்கிறான். தேவனுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டிருக்கிறான். அவன் தான் கர்த்தருடைய பெட்டியை சுமக்க முடியும். அவன் தான் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து கொண்டு போக முடியும். ஆசாரியனுடைய கால்கள் அருமையான அந்த யோர்தானிலே பட்டவுடனே அந்த யோர்தான் இரண்டாக பிரிந்தது. ஒருவேளை வயசான காலத்துல காலு பலவீனமா இருக்கலாம். ஏன்னா எல்லாம் 65, 70 வயசுலாம் இருக்கிறவங்க இங்க இருக்கிறீங்க. ஆனா கால் இருக்கிற அபிஷேகம் குறையாது. அவன் கால் பலவீனப்பட்டாலும் ஐயா, காலில் இருக்கிற பலவீனம் குறையாது ஐயா. அந்த அபிஷேகம் பலத்த காரியங்களை செய்யும். அகஸ்டின் ஜெபகுமார் பீகாருக்கு போகும்போது யோசிச்சு பாருங்க, பாஷை தெரியாது. அவர் சொல்றாரு, நான் ரொம்ப நாள் அங்க தாடியெல்லாம் வச்சு சாமியாரா தான் இருந்தேன், எனக்கு பாஷை தெரியாது, யார்ட்டையும் பேசவும் தெரியாது. ஆனா இன்றைக்கு அருமையான 225 மிஷனரிஸுங்க பீகார்ல இருக்கிறாங்க. அருமையான ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய சோசியல் சென்டர் வச்சுக்கிறார். கொஞ்சம் பாத்திரத்தை மட்டும்தான் அவருங்க சொல்றா, கொஞ்சம் பாத்திரத்தோடி தான் நான் இங்க இருந்து போனேன் ட்ரெயின்ல. வேலையும் விட்டுட்டு, வேலை சொல்ல கூட இல்லை, நான் என் பாட்டுக்கு போயிட்டேன். பீகாரை கர்த்தர் காமிச்சார், பீகாருக்கு போயிட்டேன். தேவனுடைய பிள்ளை அப்படிதான். இந்தியா தேசத்துக்கு அநேக மிஷனரிகள் வந்திருக்கிறார்கள். நீ படுகிற அருமையான ஒரு வீட்டிலே உன் கால்கள் படும்போது, ஒரு வீட்டிலே உன் கால்கள் நிற்கும் போது அருமையான அவனையும் அவனுக்கு உண்டானதையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். யோசேப்பு அருமையான போத்திபாருடைய வீட்டிலே அவன் இருந்தபோது அவனையும் அவனுக்கு உண்டானதையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் கால்களிலே அபிஷேகம் இருந்தது. அவன் கால்கள் அபிஷேகத்தினாலே நிரம்பி இருந்தது. அவன் அபிஷேகம் அருமையான, ஆகவேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷகனுடைய கால்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது, மலையின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் தெரியுமா? அந்த அபிஷேகம், அவனுடைய ஆவியிலே தங்கி இருக்கிற அபிஷேகம், அவன் ஆத்மாவிலே தங்கி இருக்கிற அபிஷேகம், அவன் சரீரம் முழுவதும் வழிந்தோடுகிறது. ஆரோனுடைய அருமையான சிரசின் மேல் இருந்த அபிஷேகம் அவன் தாடியிலே வழிகிறதா இருந்தது. வாசிக்கலாம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு, அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். யோசுவாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். கால் மிதிக்கும் தேசத்தை. அந்நாளிலே மோசே, நீர் என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றியபடியினால் உன் கால் மிதித்த தேசம், உன் கால் மிதிக்கும் தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாக கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். கால் இருக்கிற அபிஷேகத்தை பாருங்க. இன்னும் வாசிங்க. உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. உன் கால் வீங்கவில்லை. 40 வருஷம் என்ன புல்லட்ல போனாங்களா, பிளைட்ல போனாங்களா, பஸ்ல போனாங்களா? நடந்தே போனாங்கய்யா.
எங்க ரோட்ல நடந்தாங்களா, புல்வெளியில நடந்தாங்களா? வனாந்திரத்துல, பாலைவனத்துல நடந்தாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் கால்கள் வீங்கவில்லை என்று எழுதுகிறார். அடுத்த வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். 40 வருஷம் வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழைதாய் போகவில்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை, பழமையாய் போகவில்லை. அப்படி ஒருவேளை பழசுமா போனா செருப்பு வாங்கணும்னா பேட்டா கம்பெனியை கொண்டு போய் வனாந்தரத்தில் விட்டாலும் பேட்டா கம்பெனியை கூட 16 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் அவங்க கிளம்பும் போது 16 லட்சம் புருஷருங்க. வீட்டுக்கு ஒரு டஜன் குறையாது. அப்போ பார்த்துங்க, பேட்டா கம்பெனி கொண்டு போனாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற எந்த கம்பெனி அங்கே வனாந்தரத்தில் கொண்டு போட்டாலும் செருப்பு போட முடியாது. செருப்பு போடுறதே ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். இவங்க டிராவலை தடுத்துரும். இந்த நாளின் கால வேளையில அருமையான கழுகுகளின் கால்கள் எவ்வளவு இடையுள்ள ஆகாரத்தையும் பிடித்து கொண்டு அருமையான மேலே பறக்கும் தன்மை உடைய கடினமான ஆகாரமாயிருந்தாலும் சரி, மென்மையான ஆகாரமாயிருந்தாலும் சரி, என்ன ஆகாரமாயிருந்தாலும் சரி, ஆகாரம் என்ற வார்த்தை அருமையான வேத வசனத்தை வேதம் ஆகாரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எழுச்சின்படியான ஆகாரத்தையும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அவர்கள் அப்பமும் மீனும் சாப்பிட்டு 12 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆண்டவர் 2 காரியத்திலே கவனமாயிருப்பார். உனக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்க கவனமாயிருப்பார், சரீர பிரகாரமான ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்க கவனமாயிருப்பார். ஒரு சபையில 2 காரியம் இருக்கும். அப்போ அதான் பூரண, எங்க ஊர் பக்கத்தில் இருக்கு பூரண பென்டிகாஸ்டல் சர்ச். அருமையான ஆகாரம்னா எங்கேயுமே இல்லை. அப்ப எப்படி அது பூரண பென்டிகாஸ்டல் சர்ச்சா இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. அது ஆஃப் பென்டிகாஸ்டல் சர்ச்சா தான் இருக்கு. ஒரு சபை என்றால் அங்கு அருமையான சரீரத்திற்கும் ஆகாரம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய. அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. தசம பாகத்தை பண்டகை, தசம பாகத்தை வாங்க ரொம்ப கவனமா இருப்பானுங்க. கவர் அடிச்சு மிஷினரி காணிக்க, தசம பாகம் காணிக்க. நான் ஒரு கவரை பார்த்தேன். எனக்கு கவரை பார்த்தோன்னு என்னையா கிறிஸ்துவ மார்க்கம், ஏன் இங்கெல்லாம் வரமாட்டாங்கிறாங்க இந்துக்கள் வரமாட்டாங்க. இந்த கவரை பார்த்தா எவனுமே வரமாட்டான், எவனுமே வரமாட்டான். அந்த கவரை பார்த்தா நான் கூட பார்த்துருந்தா வந்திருக்க மாட்டேன். சும்மா மிஷினரி காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க. ஆனா அற்புதம் மாத்திரம் நடக்குமா? அந்த அற்புதம் நடத்துறவர் ஏன் இந்த அற்புதம் செய்ய மாட்டார்? தன் ஒருத்தல். இதெல்லாம் பிசாசினுடைய கிரியைகள். அதுல சபை சிக்கி இருக்கிறார். ஊழியக்காரனே, உன்னை ஆண்டவர் போஷிக்க முடியும். அருமையான தேசமே பஞ்சமா இருக்கிறது. தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தர் கோரி தாற்றண்டையிலே கொண்டு போய் அவனை போஷிக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவன் பணம் கொடுத்தோன்னு இயேசுநாதர் ஊழியம் நடக்க வேண்டாயா? இயேசுநாதருக்கு அவர் ஊழியம் செய்ய அவருக்கு முடியும். அவருக்கு முடியலன்னா அந்த ஊழியம் வேண்டாம். பணம் இருந்தா ஊழியம் செய், பணம் இல்லைன்னா இருக்கிற அளவுக்கு ஊழியம் செய். கொட்டையிலே நாங்கள் கொட்டை அடிச்சிருக்கிறோம், ஒரு சின்ன போர்ஷன்லையும் கொட்டை அடிச்சு. எனக்கு அப்பமே எனக்கு தெரியும், இந்த கவர் அடிக்கிற வேலையெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 10 புக்கு அடித்தேன், வறுமையினால் அடித்தேன். அந்த 10 புக்கு வேணா அங்கே இருக்குது, உள்ளே இருக்குது, வேணா எடுத்து இப்போ தூர போடணும்னு இருந்தாத. ஒன்று எவன் கொடுத்தும் சர்ச்சும் கட்ட வேண்டாம், எவன் கொடுத்து ஊழியம் செய்ய வேண்டாம். வட இந்தியாவா இருக்கட்டும், தென்னிந்தியாவா இருக்கட்டும். ஏன் வட இந்தியாவில் ஏசுனார் கரிய செய்ய மாட்டாரா? தென்னிந்தியாவில் ஆண்டவர் கரிய செய்ய மாட்டாரா? மிஷினரின்னு சொல்ற வார்த்தையின் அர்த்தமே ஒவ்வொரு ஊழியக்காரனும் மிஷினரி தான். பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட ஊழியக்காரன். ஆமென். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகவே இந்த கால வேளையில கர்த்தர் உனக்கு ஆகாரமும் கொடுப்பார், உடையும் கொடுப்பார், தங்க இடமும் கொடுப்பார், பணமும் கொடுப்பார். ஐயா, பலகணிகளை திறந்த இடங்கள் அது போக மட்டும் உன்னை ஆசீர்வதிக்கிற உன் தேவனாய கர்த்தர். வேற எங்கேயுமே இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வேற எங்கேயும் முஸ்லீம் கோயிலில் வச்சுக்கானுங்களா? இந்த ப்ராசஸ் கிடையாது. இந்து கோயில் எவனா வச்சுக்கானா? கிடையவே கிடையாது. அவங்க ஒரு பணக்காரன் வாரம் வாடு அடிக்கிறான், மாடு அடிக்கிறான், திருவிழா நடத்துறான், 12 நாள் கொடி ஏத்துறான், அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாப்பாடு போறான்.
இந்த கிறிஸ்தவ மார்க்கத்துல தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள வரமாட்டான். அவன் வந்தவன உடனே கேட்கறான், பணம் கேட்பீங்களான்னு கேட்கறான். ஒருத்தன் பணம் நீங்க உங்களுக்கு கொடுக்கணுமான்னு கேட்கறான். தேவனுடைய பிள்ளையே, நீ வாழ்கிற காலம் தேவனுடைய வல்லமையை கொண்டு போகிற ஒரு காலம். ஆண்டவருடைய வல்லமை குறையவில்லை, ஆண்டவருடைய வல்லமை மாறவில்லை, ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கும் குறையவில்லை. இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் அவர் கிரியை செய்கிற ஆண்டவர், இன்றைக்கும் அவர் செயல்படுகிற ஆண்டவர். ஐயா, நீங்க சிபிஎம் சர்ச்சு பாங்க, அங்க எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஆனா அவங்க வாங்குற இடமெல்லாம் ஏக்கர் கணக்கா வாங்குறாங்க. பிளாட் சிஸ்டமே அவங்கள்ட்ட கிடையாது. அதெல்லாம் அந்த காலம் 2 பிளாட் 3 பிளாட் ஏக்கர் கணக்கு. அந்த பணம் எங்கிருந்து வருது? ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென், ஆண்டவர் கொடுக்கிறார். ஐயா, ரோமன் கேத்தலிக் சபையில அந்த சிஸ்டமே கிடையாது. 160 கோடி இருக்கிறான் அவன் மெம்பர்ஸ், 160 கோடி. இந்தியாவை அவங்க வழி நடத்துற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்ககிட்ட இருக்குது. எல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய அந்த புதிய பலனை இவர்கள் அனுபவிக்கவில்லை, அந்த புதிய பலனை பார்க்கவில்லை, அந்த புதிய அபிஷேகத்தை பார்க்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, இந்த கால வேளையில அருமையான இந்த பலனை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் அங்க பேசின ஒரு 10 நிமிஷம் தான் அங்க பேசினேன். ஒரே ஒரு தெய்வம் தான் இந்த பூமியில உண்டு சொல்லி பேசினேன். ஒரே ஒரு தெய்வம் தான். பரிசுத்த ஆவியான ஒரு கடவுள், இயேசுநாதர் ஒரு கடவுள், பிதா ஒரு கடவுள். ஒருத்தன் கேட்கறான், அவருக்கு அப்பா அம்மாலாம் இருக்கிறாங்களான்னு கேட்கறான். அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, 3 கடவுளும் கிடையாது. ஒரே ஒரு கடவுள் தான். இந்துக்களுக்கு ஒரு கடவுள், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு கடவுள், முஸ்லீமுக்கு ஒரு கடவுள், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுயா. அப்படி கிடையாது. ஒரே ஒரு தெய்வம். அந்த வார்த்தை மனுஷனாய் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் எப்படி இருக்கிறார் என்று நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணினேன். அவர் வெளிச்சமாயிருக்கிறார். ஆமென், பெரிய வெளிச்சமாயிருக்கிறார். அப்படி என்றால் மனுஷனாய் அவர் ஏன் வந்தார்? அருமையான மனுஷனை சந்திக்க அவராலே ஒரு உருவம் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டது. அந்த வார்த்தை மாம்சமாகி அருமையான பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரிக்கப்பட்டு மாம்சமானார். 3 ஒருவர்தான் 3 பேர். திருத்துவத்தை தெளிவாய் புரிந்து கொண்டால் இயேசுவை உன்னாலே விசுவாசிக்க முடியும். ஆமென், ஆமென். திருத்துவத்தை புரியாதவன் இயேசுவை விசுவாசிக்க முடியாது, இயேசுவை நம்ப முடியாது. ஒரே ஒரு தெய்வம் தாயா. இவங்க சபைக்காரனுங்க தான் 1000 சபை, 1000 உபதேசம். அவன் ஒரு பைபிள். அவன் வந்த வெள்ளைக்காரங்க அங்கே வந்தானுங்க பாருங்க. வெள்ளைக்காரங்க பிசாசு அவனுக்குள்ள அதிகமா இறங்கி இருக்குது. வெள்ளைக்காரனுக்குள்ளதான் அவங்க வந்து இங்க வந்து அங்கங்க கட்டடங்களை கட்டி பணங்களெல்லாம் சேர்த்து அவன் ஒரு உபதேசத்தை ஒரு பரிசங்கம் பண்ணி, நம்ம நாட்டில் அப்போ வறுமையில ஜனங்க இருந்தாங்க, அவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. கொடிக்கு கீழே போனா ஒரு சபை இருக்குது, சல்வேஷன் ஆர்மி. கொடிக்கு கீழே போயிட்டா போதும், ஞானசானம் கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட் சர்வீஸ்லாம் ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு சபை ஒருத்தன் சனிக்கிழமைன்னு சபை ஒன்று வச்சுக்கிறான். எல்லாம் வெள்ளைக்காரங்க. இதெல்லாம் ஆரம்பிச்ச பவுண்டர்ஸ் யாருன்னா, அது லண்டன்ல இருந்து வந்துச்சு. இது வந்து அருமையான ஒரு வெள்ளைக்கார அம்மா ஆரம்பிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், உனக்கு தெளிவான பாதையை காட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற மகா பாதை வேதவசனம். ஹல்லேலூயா. இதை நீ ஒழுங்கா படிச்சா திசை மாறி போக மாட்டாய், திசை கட்டு போக மாட்டாய். அருமையான உன் ஓட்டம் ஜெயமாய் இருக்கும். நல்ல போராட்டத்தை நீ போராட முடியும், ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க முடியும். மனுஷ உபதேசத்துக்கு எல்லாம் பின்னாடி போயிடாத. மனுஷன் ஒவ்வொருத்தரும் 1000 பேர் 1000 உபதேசம் சொல்றான். ஒருத்தன் சொல்றான், ஏன் சபைக்கு வந்தாதான் நீ பரலோகத்துக்கு போக முடியுமா? அப்படி சொன்னாலே அது வந்து ஃபால்ஸ் டீச்சிங். உன் சபை லண்டன்ல இருக்குதா? உன் சபை ஆஸ்திரேலியால இருக்குதா? 1,44,000 பேர் நாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கணும். அவன் அதுக்கு நோட்டீஸ் அடிச்சு என்கிட்ட கொடுக்குறான். அதுல போட்டப்பட்டிருக்கு 1,44,000 பேருக்கு அருமையான ஒரு பெரிய டெபினிஷன் கொடுத்து வச்சுக்கிறான். அது என் கையில நான் வச்சிருந்தேன் ரொம்ப நாள். அங்க அவங்களுக்கு அப்படி ஒரு சபையை கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம ஊர் மாதிரி பேரும் அட்ரஸ்ல இருக்கிற சபை உலகத்துல எங்கேயுமே இருக்காது. நான் என்ன சொல்லுகிறேன்,
இந்த பைபிளை நீ ஒழுங்கா படி. ஆமென். எத்தனை முறை படிச்சிருக்கிற? ஒரு 10-20 முறையாவது படிக்கணும். ஆமென். ஆமென். ஒரு முறை படிச்ச உடனே எல்லாம் படிச்சு முடிச்சுன்னு நினைக்காத. படிச்சுக்கிட்டே இரு, சாகுற வரையும் படிச்சுக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. விளங்கும் ஐயா, விளங்கும். ஆமென். புது பலனை பெற்றுக்கொள், புது பலனை பெற்றுக்கொள். அருமையான கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து அருமையான கழுகுகளினுடைய சட்டைகளை உனக்கு அடையாளம் காட்டுகிறேன். சட்டை எப்படிப்பட்டது என்றால் மிகவும் உயரமாய் பறக்கிறவைகள். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 49 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கலாம். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் செட்டைகளை போஸ்ராவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும் என்கிறார். கழுகுகளை போல சட்டைகள். அதற்குள்ள இருக்கிற தேவ பலனை நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்திலே அருமையான அதிக உயரத்திலே பறக்கிற ஒரு பறவை உண்டென்றால் அது கழுகுதான். இந்த உலகத்திலே தேவனை ஆழமாய் அறிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யார் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெறாதவன்ட்ட நீங்க ஒன்னும் பெரிய காரியம் தியாலஜிக்கலா இதெல்லாம் ஒன்னும் கதைக்காகாது. அதெல்லாம் ஒன்னும் கூட்டுக்கு சுரக்கா என்னவோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஏட்டு சுரக்கா, ஏட்டு சுரக்கா. பிரதர் கரெக்டா சொல்றாரு. கூட்டுக்கு உதவாதும்பா. நீ பலன் இப்ப ஒண்ணு நீ பர ஒண்ணு பைபிளே உனக்கு தெரிய வேண்டாயா, நீ கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைஞ்சு இருந்தா போதுயா, அதுவே அருமையான சத்துரு வல்லமை விடுதலையா. கிராமத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கு பைபிள் தெரியும்? அவன் படிக்கல, கை நாட்டு பைபிள் வச்சுக்கிறாங்க, பேய் விரட்டுறாங்கயா, ரட்சிப்பை சொல்றாங்க, இயேசுவை சொல்றாங்க, ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க. காளியம்மா வந்து அம்மா மெட்ராஸ்ல ஒரு அம்மா அருமையான பேய் விரட்டும். அது பள்ளிக்கூடம் போனதே கிடையாது, படிக்கவும் தெரியாது. அங்க ஆந்திரால இருந்து சங்கிலி கை கால் எல்லாம் சொல்றாங்க, சங்கிலியில கட்டி கொண்டு வருவாங்க லாரியில. இந்த அம்மா சொல்லுமா அவுத்து விட்டு, அந்த ஆளுங்க சொல்லுவாங்க அம்மா அவுத்து விட்டா போய் ஆட்களை கழுத்தை கடிக்குது, ஆள் அடிச்சு போடும், நீ அவுத்து விடியா. இந்த அம்மா சொல்லுமா நீ அவுத்து விடுயா. அது நிக்குமா லாரி கிட்ட, நீ அவுத்து விடு. அவுத்து விழுந்தனா பொத்துன்னு வந்து காலில் விழுமா. நான் போறேங்குமா. அந்த அம்மா நான் பார்த்துருக்கிறேன், எனக்கு பார்க்கணும்னு ஆசை, இவ்வளவுதான் இருக்குது. அது பள்ளிக்கூடத்துக்கு போனதில்லை. ஆண்டவருடைய அபிஷேகத்தினால நிரம்பி இருந்தால் அருமையான நீங்கள் ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும், ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியும். ஆழமான அபிஷேகத்தை நீங்கள் அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ளே போக முடியும். ஹல்லேலூயா. தியாலஜிக்கல என்ன பிரசங்கம் பண்றான்னு தெரியுமா? நீங்க அந்நிய பாஷை பேசணுமா? ஏன் இயேசுநாதருக்கு தமிழ் தெரியாதா? அவன் சொல்றான் தியாலஜிக்கல. அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் பல தேசத்திலே இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆகவே அவர்கள் பல மொழியிலே பேசினார்கள். சரி, உனக்கு 2 வசனம் இருக்குது, என்கிட்ட எவ்வளவு வசனம் வச்சிருக்கேன் தெரியுமாண்ணா? அந்நிய பாஷை பேசினாங்கன்னு. பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் போனால் அவன் பாடுகிறது ஊழியம் எல்லாம் பெருமை. ஃபாதர் என்ன பெரிய, அவர் என்ன பெரிய ராகத்தோடி பாடுறாருன்னு நினைக்கிறீங்களா? ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டு பாடுறாரு, அவர் என்ன பெரிய அந்த சினிமா டியூன்லயா பாடுறாரு? சாதாரணமா பாடுறாரு, பேய் ஓடுதுயா, சாதாரணமா பாடுறாரு, ஜனங்க ஆறுதல் பெறாங்க. எவ்வளவு பேர் பாடுறாங்க, கேசட்லயும் டிவிலையும் பாடுறாங்க. ஃபாதர் பாட்டு கிட்ட வராது, ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாட்டுக்கு கிட்ட எந்த பாட்டும் வராது. ஏன்னா இந்த பாட்டுல அபிஷேகம் இருக்குது, இந்த பாட்டுல கிருபை இருக்குது, இந்த பாட்டுல வல்லம் இருக்கு. சிஸ்டர் சாரனோர்ஜி பாடினா அருமையான அப்படியே இழுத்தானா அதை வேற யாரும் பாட முடியாது. ஃபாதர் பாட்டை பாட, அந்த அம்மா பாட்டெல்லாம் யாரும் பாட முடியாது. ஆனா அதுல இருக்கிற அர்த்தங்களை நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு ஆழமா இருக்கும். அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்ச அளவுல, அந்த காலத்துல தினகரன்லாம் யாரும் தெரியாது. அந்த காலத்துல நடராஜ முதலியாரும் சாரனோர்ஜின் தான் அந்த காலத்துல தமிழ்நாட்டுல பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. இவங்க பாட்டை கேட்கவே ஒரு பெரிய கூட்டம் போகும்.
எதுக்கா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் 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 அருமையான உயரமாய் பறக்க உனக்கு உதவி செய்யும். எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கலாம். 15-16 வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களேயானால் அதற்கு திரும்பி போக சமயம் கிடைத்திருக்குமே. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பினார்கள். நீங்க மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம், உணர்வு, சிந்தை எப்பொழுது உண்டாகும் என்றால், அபிஷேகத்தில் நீங்க நிரம்பி 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 செபிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஆழமாய் நாம் போக வேண்டும். அருமையான வசனங்களை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை கற்றுக்கொள்ள நேரம் எடுக்க வேண்டும். சபையை நோக்கி வரும்போது இன்றைக்கு ஊழியக்காரன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன செய்தி கொடுப்பார் என்ற ஆவலோடு கூட நீங்கள் வருவீர்கள். அல்லேலூயா. அந்த தாகம். எனக்கு ஒன்றும் தெரியாது. இவ்வளவு அவங்க எழுதுற செய்தியெல்லாம் என்கிட்ட அட்டைப்பெட்டியா வச்சிருப்பேன். அது திரும்பி பார்த்தா கூட நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. வசனம் எழுதுவேன், பாயிண்ட் எழுதுவேன். அது திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவங்க எல்லாம் பிடுங்கிட்டாங்க என்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதை வச்சு நீ பிரசங்கம் பண்ணி உன் வண்டியை ஓட்டணும்னு நினைக்கிற நார்கோயிலில் போய் அவங்க சொல்றாங்க, எல்லாம் பிடிக்கிட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆழமானது, இதை வச்சு நீ பிரசங்கம் பண்ண போற நாங்க. போயா போ, இத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றேன், யாரை வச்சியும் பிரசங்கம் பண்ணல, அவன் எதை வச்சும் பிரசங்கம் பண்ணலையா. ஆவியானவருடைய ஆழங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியானவரோடு கூட நீங்கள் சரியான ஒரு தொடர்பில் இருக்க வேண்டும். ஆவியானவரோடு கூட நீங்கள் நெருங்க வேண்டும். ஆவியானவரோடு கூட இணைய வேண்டும். அப்பதான் நீங்க வல்லமையான ஜெப வீரராய் மாற முடியும். போன வாரம் பிரசங்கம் என்னன்னா, ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்னு சொல்ல சப்ஜெக்ட் தான் பேசினேன். நீங்க ஜெபத்தில் அவரோடு கூட இணைஞ்சிடணும். ஆமென். அவரோடு கூட இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் ஆவியானவரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மணி போறது தெரியாது, நேரம் போறது தெரியாது, அருமையான காலம் போறது தெரியாது. இல்லைன்னா நீங்க பரமண்டல ஜெபம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். பரமண்டல பிதாவே அப்படி நான் வருவதா முடிச்சு பரமண்டல செய்யப்படுவது. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது இந்த ஜெபத்தை முறை கேட்கிறேன். அவனோட கேட்குறேன், எல்லாம் சின்ன பசங்களை இருந்து இயேசுநாதர் சொல்லி கொடுத்த ஜெபத்தை இவங்க பண்றாங்க. சின்ன பசங்க கரெக்டா சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சபையில எல்லா நாளும் இந்த ஜெபத்தை தான் கேட்கிறான். ஆத்ம பாரம், தேசத்துக்காய் அழுகிற ஜெபம். நீ ஜெப அறைக்குள்ளே போய்விட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீனும் ஆவியானவரும் இணைந்து விட்டால், அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் ஜெபம் ஸ்காட்லாந்து அசைத்த வாலிபன் ஜெபம். அவனுடைய தாய் சில சமயங்களில் கதவை தட்டினால் அவன் திறக்க மாட்டானா. தெருவே கூட்டிடுவாங்க. என் பையன் இன்னும் பைத்தியம் பிடிச்சிட்டு வாங்க, சத்தம் போட்டு கிடக்குறான் உள்ள. ஸ்காட்லாந்தை அவன் ஜெபம் அசைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய எழுப்புதலை, அருமையான நீங்கள் எழுப்புதலின் புத்தகத்தை படித்து பாருங்கள். அருமையான இன்றைக்கு ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஒரு பெரிய அசைவுக்கு காரணம் அருமையான கொரியாவிலே இருக்கிற சீகோன் மலை என்று சொல்லுகிறார்கள். 24 மணி நேரமும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஜெப குழு அங்கே இருக்கிறது. ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்தால் உயரமாய் பறக்க முடியும். அவன் எத்தனாவது வானத்துக்கு போனான்னு எழுதியிருக்குது? 3ஆம் வானம் வரைக்கும். வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரையிலும் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தான். நீங்க பறக்கணையா? அல்லேலூயா. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார்கள். வசனத்தை நல்ல கேட்கணும், வசனத்தை நல்ல சிந்திக்கணும், வசனத்தை நல்ல அசை போடணும். மாடு பாத்தீங்கன்னா அது மேஞ்சிக்கிட்டே இருக்கும். ராத்திரியில அது நீங்க படுத்திருந்தா அருமையான கண்ணெல்லாம் மூடி இருக்கும், சரீரமெல்லாம் அப்படி கீழே விழுந்து படுத்து தூங்கிட்டு இருக்கும். ஆனா அதனுடைய வயிறு பகுதியும் வாய் பகுதியும் அப்படியே திரும்பி அதை எடுத்து அசை போடும்.
கர்த்தருடைய வசனத்தின் மேல் அப்படிப்பட்டதான ஒரு அசை போடுதல் இருக்குமே ஆனால் நீ சூப்பர் நேச்சுரல் மேன். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான தேசத்தை குறித்த ஒரு ஆழமான பார்வை. ஆமென். இவ்வளவு இப்படி ஆவியான ஒரு ஆபிரகாம் காலத்தில் இறங்கல, ஈசாக்கு காலத்தில் இறங்கல, யாக்கோபின் காலத்தில் இறங்கல, மோசே காலத்தில் அவனுக்கு காலத்தில் ஆவியான கடைசி நாளில மாம்சமான யாவர் மேல் ஊற்றப்பட்டார். இந்த அனுபவம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஆனாலும் அவர்கள் பரம தரிசனம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மேலான பார்வை உடையவர்களாக இருந்தார். மேலான பார்வை உடையவர்களாயிருந்தார்கள், மேலான சிந்தை உடையவர்களாயிருந்தார்கள், மேலான செயல் உடையவர்களாயிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான மனிதனாய் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் உன்னை ஒரு மகிமையான மகளாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அருமையான உன் பந்தய சாலையிலே இவ்வளவு காலம் நீ ஓடின ஓட்டம் அல்ல, ஒரு வித்தியாசமான ஓட்டம், ஒரு வித்தியாசமான விசுவாசம், ஒரு வித்தியாசமான நம்பிக்கை, ஒரு வித்தியாசமான ஜெப வாழ்க்கை, ஒரு வித்தியாசமான ஆராதனை, ஒரு வித்தியாசமாய் ஆவியிலே நிறைந்து ஜெபிக்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த காலவேளையிலே உனக்கு தருவாராக. அது எப்படி கிடைக்கும் என்றால், உன் மேலே இந்த புதிய பலன் இறங்கும் போது அப்படிப்பட்ட மேன்மையான அனுபவத்தை நீ பெற்றுக்கொள்வாய். பெற்றுக்கொள்வாய். நீ மற்றவங்களை பார்த்து ஓடாதீங்க. மற்றவங்களை பார்த்து நீங்க ஓடுனீங்க விழுந்துருவீங்க. மனுஷனை பார்த்து ஓடாதீங்க, ஊழியக்காரன் எல்லாம் பார்த்து ஓடாதீங்க. நீங்க ஓடுகிறது இயேசுவை பார்த்து ஓடுங்க. இயேசுவை பார்த்து ஓடும். எலியா அவ்வளவு பெரிய அற்புதத்தை அவன் சொல்றான், உங்களை போல நானும் பாடல. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனை எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன பாடு இருக்குதோ அந்த பாடு எனக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன போராட்டம் இருக்குதோ அந்த போராட்டம் எனக்கு இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குதோ எல்லாம் இருக்குது. ஆனா எப்படி இன்னைக்கு நீங்க என்னதான் நினைச்சாலும் சரி, என்னால் பேசவே முடியல. அங்கே போய் உட்கார்ந்துருந்தேன். டொமினிக் பிரதர் பிரைஸ் லார்ட் சொன்னார். நான் தப்பிச்சேன்னு மனசு நினச்சிக்கிட்டேன். சரி, டொமினிக் பிரதர் வந்துட்டார். அடுத்து அவர் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணார். பாஸ்டர் கடலூர்லேருந்து வந்திருக்கார். நான் உடனே சொல்லிட்டேன், இன்றைக்கி எனக்கு பிரசங்கமே கிடையாது, என் பிரசங்கத்தை வேணால் நெட்டில் போய் நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. நெட்டில் வேணால் என் பிரசங்கத்தை கேளு. ஏன்னா போன வாரம் பிரசங்கம் பண்ணி மூஞ்சியெல்லாம் வீங்கி போச்சு. இந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கிட்டு போன வாரம் கண்ணை அசைவு கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. நான் 3% சாயங்காலம் பார்த்தா நான் இப்போ சாயங்காலம் பிரதர், அருண் பிரதர், ஒய்ஃபு, நான் ஒரு 3-4 பேர் இருப்போம். ஜெபத்தோடி செலச்சி முடிச்சிடுவேன். பார்த்தா எல்லாம் ஒரு பெரிய கும்பலே வந்து உட்கார்ந்துருக்குது. சாயங்காலம் நான் எப்படி ஜெபத்தை பண்ணி முடிக்க முடியும்? காலையில் வராத ஒரு கும்பல் ஃபுல்லாக வந்துட்டு இருக்குது. அப்புறம் சாயங்காலம் பிரசங்கம் பண்ணி ஐயோ, அப்புறம் கண்ணாடியில் போய் பார்த்தா முகம் ஃபுல்லாக பெருசாக இருக்கு. சத்தமே போடாமல் படுத்துக்கிட்டேன். எதுக்காக சொல்றேன்னா, எல்லாம் பாடு இருக்குது, எல்லாம் போயிட்டாங்க. ஆனா பரிசுத்தாவியானவர் மாத்திரம் என் கூட இருக்கிறாரு. அந்த பலத்துல தான் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறேன். அந்த ஆராதனை எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், சத்தம் வருமா வராதா? வரும். ஆமென். உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனால் பரிசுத்தாவியானவருடைய பலன் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கும் போது அருமையான அவன் கழுகுகளுடைய சட்டைகளை போல பலன் உள்ள மனுஷனாய் மாறுகிறான். ஆமென். ஆமென். ஆபகுக்கு எபிரேயருக்கு எழுதின 11:10 கூட வாசிச்சலாம். அடுத்த பகுதிக்குள்ளே கொண்டு போறோம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் growth இருக்குமானா அவங்களுக்கு மரணத்தை குறித்து ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். அருமையான நிச்சயத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்கும். தேவ தூதர்களை குறித்த நம்பிக்கை இருக்கும். தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா அந்த நம்பிக்கை இருக்காது. பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இருக்காது. நம்ம சிஸ்டர் காணும், இன்னைக்கு அவங்க யாரையுமே காணும், என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க அந்த சாவில் பாட்டு பாடினாங்க. அந்த சண்டே சர்ச்சுக்கு வந்தாங்க, வரவே முடியாது. சாயங்காலம் போன வாரம் இல்லை, சாயங்காலம் காலையில் யாரும் காணும், சாயங்காலம் எல்லாம் வந்துட்டாங்க. நான் என்ன சொல்லுகிறேன், பூமியின் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மனிதனாயிருந்தாலும் அவன் இந்த பூமியிலே நிரந்தரமாக வாழ முடியாது.
எவ்வளவு பெருசா, எவ்வளவு பெரிய. அதான் இந்த அலெக்சாண்டரை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன் கடந்த நாளில். அவன் தன் மந்திரிட்ட சொன்னானா, என் பாடியை எடுத்துட்டு போறதுக்கு சாதாரண மருத்துவர் எடுக்கக்கூடாதான், அந்த தேசத்துல உயர்ந்த மருத்துவம் பார்க்கிற மருத்துவம் தான் என் பெட்டியை சுமக்கணும். ரெண்டாவது அவன் சொன்னது, அருமையான என் கைகளை ரெண்டையும் பெட்டிக்கு வெளியே போட்டுருங்க. மூணாவது அவன் சொன்னது, அருமையானவர்களே, நான் சம்பாதிச்ச வெள்ளி வைடூரியம் தங்கம் பொண்ணு எல்லாம் நான் சாவு எடுக்கிற இடத்திலிருந்து விதைச்சிக்கிட்டே போங்க. ஏன்னா 250 கிலோமீட்டர் என்னோ அவனுக்கு ஆட்கள் கூடினாங்களாம். அப்படின்னா பார்த்துங்க, 250. இப்போ மெட்ராஸ் தூரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுங்க. 150. அப்போ எவ்வளோ கூட்டம் வந்திருக்குன்னு பாருங்க, எவ்வளோ ஜனங்க வந்திருப்பாங்க, மார்ச் பாஸ் பண்ணி வந்திருப்பாங்க. அவன் சொன்ன வார்த்தை கேட்குறான், என்னையா இப்படி நீங்க சொல்றீங்கன்னு மந்திரி கேட்குறான். அவன் சொன்னான், எந்த மருத்துவராலும் என் ஜீவனை நிறுத்த முடியாது. ஆமென். எந்த மருத்துவராலும் என் ஜீவனை, என் சரீரத்திலிருந்து வெளியே போகிறதை நிறுத்த முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. டிக்மர் கேம்பஸுக்கு இப்போ நான் போக மாட்டேன், அங்கே ஒரு நாள் போகிறேன். அவர் ப்ரொஃபஸர், பெரிய மருத்துவர். அவர் இப்படி ஆடுறார், வயசு ஆகி போச்சு. நானும் இன்னொரு பிரதரும் கையை பிடிச்சி அவரை உட்கார வச்சு, அவங்க மனைவி அங்கேருந்து வந்தாங்க. அவங்க மனைவி தான் இங்கே சூப்பரண்டாக இருந்தாங்க. அவர் இறந்து போயிட்டார். இங்கே ஜிக்மர் சூப்பரண்டாக இருந்தாங்க அந்த அம்மா. அதே போல் இன்னொரு நாள் அதே போல் ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருந்தார். எனக்கு உதவி செய்யுங்க பிரதர், எனக்கு உதவி செய்யுங்க பிரதர்னார். அப்புறம் அவரை வண்டியில் வச்சு வீட்டில் கொண்டு போய் விட்டோம். அவர் சொன்னார், ஐயா நான் சாகிறத நீங்கள் நிறுத்திட்டீங்க, இல்லை யாரும் என்ன பார்க்காம நாங்கள் விழுந்திருந்தேன், நான் செத்து போயிருப்பேன். நல்ல வேளை நீங்கள் வந்தீங்க. தேவனுடைய பிள்ளைய, இதுதான் வாழ்க்கை. ஆனா பரலோகத்தை குறித்த ஒரு வெளிச்சம் இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தரிசனம் உனக்கு இருக்க வேண்டும். அந்த தரிசனம் உனக்குள்ள பொங்கி 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 எழும்ப வேண்டும். அது வந்துட்டாலே உலக காரியங்கள் எல்லாம் உனக்கு மேன்மையா தெரியாது. அமெரிக்கா போறது உலக ஆளுக்கு பெருசா தெரியும். அமெரிக்கால குண்டை போட போறான், அங்கேயா போற நீ? ரஷ்யா எப்போ போடுவான்னு தெரியாது. அமெரிக்கால குண்டா ரெடியா இருக்கிறான். அவன் இஸ்ரேல்ல போடுவானா போட மாட்டானா, அமெரிக்கால பெரிய குண்டை போட ரெடியா இருக்கான். அவனை சார்ந்த நாடெல்லாம் அமெரிக்காவுக்கு நீங்க போறீங்கிறீங்க, குண்டை போட போறாயா? யுத்தம் ஆரம்பிக்க போது அதை யாரும் தடுக்க முடியாது. வேத வசனம் சொல்லுது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அருமையான எல்லாம் வார் கப்பல் எல்லாம் ரெடியா இருக்கு. அவன் அமெரிக்காக்காரன் ரொம்ப தந்திரமான ஆளு. ஒரு 1500 பேர் அவனை டைவ் பண்றதுக்காக, ரஷ்யாவை டைவ் பண்றதுக்காக ஒரு 1500 பேரை உள்ள விட்டுருக்கான். ரஷ்யாவை பிடிக்கிறதுக்கு இல்ல, இவன் குண்ட போட்டுருவான் அவன் பயந்துதான். இவன் தான் இங்க இப்படி உள்ள விட்டுக்கிறான். எல்லா நாடு யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருக்கிறது. அருமையான கொள்ளை வியாதிகள் தேசத்திலே நீங்கள் பார்த்தீர்கள். நான் வியாதின்னு சொன்னோம், உண்மையா நான் அதை ஒரு பெருசாவே எடுக்கல. கொரோனா வருதுங்கிறான், அது வருதுங்கிறான், இது வருங்கிறான், நம்ம ஊழியத்தை முடக்கிறோம் அவங்களுக்கு, இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ராம் பிரதர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்த நோட்டீஸை வேற அனுப்பிச்சிட்டாரு. நீங்கள் சபை நடத்தினாலும் உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்படி இப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டார். நான் கொஞ்சம் தைரியமான ஆள், அந்த நோட்டீஸை பார்த்து பாதி பயந்துட்டேன். நம்மளை அரெஸ்ட் பண்ணி உள்ளகிள்ள போட்டான்னா என்ன பண்றது? உண்மையா அந்த ஒரு வாரம் மட்டும் வீட்டில் ஆராதனை பண்ணணும், அது பிறகு இங்க ஆராதனை பண்ணணும். கொரோனா நமக்கு வந்துச்சு. இந்த தெருவில் 3 பேர் செத்து போயிட்டான். 3 பேர் கொரோனாவில் செத்து போயிட்டான். எல்லாம் சாதாரண ஆட்கள் இல்லை, ரொம்ப வசதியானவங்க. 20 லாரி ஓடுது. அந்த ஆட்கள் மெட்ராஸ்லேயே செத்து மெட்ராஸ்லேயே அடங்க மாட்டான். பாத்தியார் அவர் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு, காரைக்காலில் செத்து காரைக்காலே அடக்க மாட்டான். ஏன்னா அவர் நிறைய எனக்கு இந்த ஸ்கூல் சீட்டு வாங்கி கொடுப்பார். நான் சொன்னா போதும், இந்திரா நகர் ஸ்கூல்ல சீட்டு கிடைக்கும். சார் ஒரு சீட்டு சார், ஃபாதர் நீங்க சொன்னீங்கன்னா சீட்டு கிடைக்காமையா இருக்கும், அவனை அனுப்பிச்சு விடுங்க, நான் போன் பண்றேன். தேவனுடைய பிள்ளையே, கொள்ளை வியாதிகள், விபத்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. நம்ம நாட்டில் வண்டி ஓட்டுறதுன்னு சொன்னா
நீங்க வெளியே போயிட்டு உள்ள வர வரையிலும் தேவதூதன் இல்லைன்னு சொன்னா நீங்க லாரிக்குள்ள போயிருவீங்க, காருக்குள்ள போயிருவீங்க. பாண்டிச்சேரியுடைய புள்ளி விவரம் உங்களுக்கு சொல்றேன். பாண்டிச்சேரியில இருக்கிற ஜனத்தொகையை காட்டிலும் வாகன தொகை அதிகமா. போலீஸ் ரிப்போர்ட், நீங்க வேணா போலீஸ் ரிப்போர்ட்ல போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் 225 வண்டி வெளியே வருது. அது இந்த 16-17 வயசு பசங்க இந்த நேர் வீதியில, இந்த கோரிமேடு ரோட்ல, இந்த மேட்டுப்பாளையம் ரோட்ல 5 கியர்ல வரான். அவனுக்கு லெஃப்டும் ஒண்ணுதான், ரைட்டும் ஒண்ணுதான். ஐயோ, சில சமயம் இப்படி போகும்போது காத்து அடிக்குது. சரி, சோத்திரம், நம்மளை கர்த்தர் பாதுகாத்தார். இப்படி பல 1000 முறை இதே யோசிக்க வேண்டியிருக்கு. கர்த்தர் பாதுகாத்தார், கர்த்தர் பாதுகாத்தார். அவ்வளவு ஸ்பீடா வரான். உலகத்திலே பல காரியங்கள் சத்துரு கிரியை செய்யறான். இப்ப ரீசெண்டா கேட்டது, ஜிக்மர்ல ஒரு பையன் டாக்டர் படிச்சுக்கிறான், 2nd இயர். ஒரு சப்ஜெக்டுக்கு போச்சுன்னு சொல்லி தூக்கு போட்டு மதுரையில செத்து போயினானோ. அட பாவிகளை, நீட் தேர்வு எழுதியிருக்கிறான், பாஸ் ஆயிட்டான், MBBS படிச்சுட்டு இருக்கிறான். 2nd இயர்ல ஒரே ஒரு பேப்பர் போனதுக்கு என்னையா பெரிய காரியம் அது? அவன் IAS படிச்ச டூப்ளிகேட் பேப்பர்ல அவ்வளவு பேரும் IAS அதிகாரியா இருக்காங்க. IAS அருமையான அதே வந்து பேன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏன்னா எவனுமே IAS படிக்கல, ஆனா எல்லாம் IAS இருக்கிறான். டாக்டர் எவனுமே படிக்கல. நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா அவன் டாக்டரா சர்டிபிகேட் வச்சிருப்பான். உங்களுக்கு நம்ம நாட்டுல என்ன சர்டிபிகேட் வேணும்? என்ன சீல் வேணும்? எல்லாமே கிடைக்கியா? நம்ம நாட்டை பொறுத்தளவு. வெளிநாட்டுல நாடு செய்ய முடியாது. டாக்டரே படிச்சுக்க மாட்டான். எவ்வளவு மருத்துவர்களை புடிச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? எல்லாம் மாடுக்கு ஆபரேஷன் பண்றோம், ஆளையும் உள்ள வச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். மாட்டு மருத்துவம் பாக்குறோம், ஆள் மருத்துவத்தையும் பாக்குறான் நம்ம ஊர்ல. இன்னும் நீங்க சிரிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா? இவ்வளவு படிச்சு டாக்டர் இருக்கிறாங்க, பூத்துறையில தீய வச்சு மருத்துவம் பாக்குறான். தீ கொதிக்குது, கம்பி. என்னாச்சு உனக்கு? ஜுரமா? இந்தா. அவங்க வாரு மாதிரி அவன் அந்த சூட்ல ஜுரம் போயிருக்கு. அடுத்த சூடு ஜுரம் சொன்னா அடுத்த சூடு வச்சிருவான். இவ்வளவு நாகரிகமான உலகத்துல இந்த மருத்துவம் நடக்குது. இந்த மருத்துவம் நடக்குதுயா? போய் பாரு கிராமத்துக்கு. நீ ஒண்ணு லண்டனுக்கு போகாதாண்டா, இந்த பூத்துறை கிராமத்துல போய் பாரு, சூடு வைக்கிறாங்களா என்கிட்ட சொன்னாங்க. அதனால எங்க ஊர்ல கொரோனாவே வரலன்னு. கொரோனா வந்தா கூட எவனும் எதுவும் சொல்ல மாட்டான், ஏன்னா சூடு வச்சிருவாங்க. உண்மையா இதெல்லாம் நான் சொல்ற சிரிப்பு, எனக்கும் சிரிப்பா தான் இருந்துச்சு. என்ன பண்றது நம்ம ஜிக்மர் நடந்து வந்தா கூட ஜிக்மருக்கு வந்துடலாம், அந்த ரோட்டு ஓடி வந்தா ஜிக்மருக்கு வந்துடலாம், GHக்கு போயிடலாம். இந்த சூடுக்கு நிக்கிறான் பாரு வரிசைக்கு. நம்ம ஊர்ல இருக்குதியா? அந்த கடலூர்ல இருக்குதியா? கொலை செய்திருக்கிறான், நரபலி செலுத்துறான் அந்த கடலூர்ல. ஆந்திரால எல்லாம் ஹை எஜுகேட்டட் பீப்புளுங்க. சரி, படிக்காத ஆளுங்க நம்ம 3 பிள்ளைகளை கொண்டு போட்டாயா மந்திரவாதி. எப்படி கிரியை செய்து நான் பார்த்து பாருங்க. எப்படி கிரியை செய்து எங்கெங்க கயிறு இருக்குதோ எல்லா கயிறையும் கழுத்துல, கையில, அதுல, இதுல எல்லாம் கட்டி கட்டி போட்டுக்கிறான். லேடிஸுங்களுக்கு எல்லாம் காலில் கட்டி போட்டுக்கிறான். நான் பார்ப்பேன், காலில் ஒரு இந்த மாட்டுக்கு சடம் போடுற மாதிரி போட்டுக்கிறான். எல்லாம் மந்திரவாதிங்க, ஜோசியக்காரன், குறி சொல்றவன். அவன் பின்ன நீ சாமியாருக்கு பின்ன லட்சம் பேர் இருக்கிறான். லட்சம் பேர் இருக்கிறான் சாமியாருக்கு பின்ன. என்ன ராஜாக்கள் கூட இப்படி வாழ்ந்திருக்க மாட்டாயா சாமியாருங்க வாழுகிற வாழ்க்கை. இசட் பாதுகாப்புல இருக்கிறாயா ஒவ்வொருத்தனும், கிட்ட போக முடியாது. இசட் பாதுகாப்பு அருமையான சரியான அவனுக்கு அது யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. முதல்வருக்கு கொடுத்துருக்காங்க, அதுவும் தமிழ்நாடு முதல்வர், நம்ம நாட்டு முதல்வர் கிடையாது. இசட் பாதுகாப்பு எல்லாம் கருப்பு பூனைங்க வந்து நிக்குதுங்க. பிரதமருக்கு இருக்குது இசட் பாதுகாப்பு. நம்ம ஊர்ல சாமியார்களுக்கு எல்லாம் இசட் பாதுகாப்பு கொடுத்துருக்கு. எனக்கு கூட கேட்ட கொடுத்தா நல்லாதான் இருக்கும், நம்ம தர மாட்டாங்க. எல்லாம் பாசுங்க இசட் பாதுகாப்புல வந்துட்டு இருப்பாங்க. எதுக்காக சொல்றேன், நான் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆழமாய் போக வேண்டும். மேலோட்டமான கிறிஸ்தவ சீவியம் அல்ல,
மேலோட்டமான இயேசுவை பார்க்கிற பார்வை அல்ல. ஆமென். நீங்கள் வஸ்திரத்தை அருமையான தொடும்போது வல்லமை புறப்பட்டதை அல்லேலூயா. அவள் ஒருவராலே தான் பார்க்க முடிந்தது. அவள் ஒருவராலே தான் உணர முடிந்தது. அல்லேலூயா. அவள் ஒருவராலே தான் அவருடைய வல்லமையை காண முடிந்தது. காரணம், அவள் தொடுகை மற்றவர்களுடைய தொடுகை காட்டிலும் வித்தியாசமானது. அவள் தொடுகை மற்றவள் தொடுகை காட்டிலும் மேன்மையானது. ஆமென். அவள் தொடுகை அருமையான பெரும்பாடை நீக்கத்தக்க அருமையான சுகத்தை உண்டாக்குகிற வல்லமை உள்ளது. ஹalleluya. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும் போது தரிசனம் காண்கிறவர்களாய் மாற ஆமென். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ சத்தம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் வரும்போது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் பேசுவார் ஐயா. ஹalleluya. நீங்க ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம் ஐயா, பேசுகிற தெய்வம். ஹalleluya. ஆமென். மூன்றாவது கழுகினிடத்தில் இருக்கிற மூன்றாவது பலனுள்ள பகுதி அதன் அழகு, வாய் பகுதி. அது ரொம்ப நான் பேச போல, அது அருமையான எவ்வளவு கடினமான சரீரத்தையும் அந்த அழகு என்ன செய்யுமா, கிழித்து அது உட்கொள்ளும். எவ்வளவு கடினமா இருந்தாலும் சரி. ரொம்ப கடினமான சரீரம் எது சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். இயேசுநாதர் தெய்வத்தை யார் பார்த்தாங்கன்னு கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க, யோசிச்சுட்டே இருங்க. ரெண்டாவது கடினமான சரீரம் எது சொல்லுங்க பாப்போம். எலும்பு. எலும்பு. எரும மாடு. எரும மாட்டு கறி அவ்வளவு கடினமான கறி. எரும மாட்டு கறி விற்கிற இடம் கேரளா. நான் கேரளால மருந்து வாங்குறதுக்கு போனேன். அது பழைய கதை. நான் எரும மாட்டு கறியை பார்த்ததே இல்லை. எல்லா கறியும் பார்த்துருக்கிறேன், எரும மாட்டு கறி பார்த்தது. கறி வேணுமா சார் கேட்டான். ஆமாம், மலையாளத்தில் கேட்டான். நமக்கு மலையாளம் ரொம்ப தெரியாது, ஆனாலும் கறி கறி கறின்னு அவன் இந்த கறியை நினச்சிக்கிட்டு இருக்கான். மலையாளத்தில் அவன் இந்த கருப்பு கறியை நினச்சிட்டு இருக்கான். சரி, எரும மாட்டு கறியை வச்சு இப்படி பார்த்து பிதுக்கு பார்த்தா கல் மாதிரி. நான் ஒன்றும் கூட சாப்பிடல. அதை நான் நினச்சேன், இந்த ஆட்களெல்லாம் எப்படி நான் இதை சாப்பிட்டாங்களோ. அவன் கடிச்சு கடிச்சு சாப்பிட்றான். அப்போ நான் நினச்சேன், இதை கடிச்சு சாப்பிட்னா தண்ணி அடித்தா கடிக்கலாம் போலுக்கு, இவனுங்கெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு கடிக்கலாம் போலுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி வேண்டான்னு சொல்லி காசை கொடுத்துட்டு திருப்பி உள்ள வெளியே வந்து எனக்கு ஒரு அனுபவம் அப்படி இருக்குது. ஆனால் இந்த கழுகு எரும மாட்டு கறியெல்லாம் அந்த அழகு கடிச்சு பிழிஞ்சு எடுத்துரும். ஆமென். ஆமென். கரியெல்லாம் பிழிஞ்சிரையா. ரொம்ப கடினமான பகுதி நம்முடைய யுத்த களத்துல. கடினமான பகுதி எது? நம்ம ஆவிக்குரிய யுத்த பகுதியில கடினமான பகுதி எது? ஏமா சொல்லுங்களாமா, பைபிள் ஸ்காலரா இருக்கிறீங்க, சொல்லுங்க. கடினமான பகுதி எது? பாஸ்டரா கிழிச்சிருவோமா, அவரை கடிச்சு கிழிச்சிருவோமா? ஈவில் ஸ்பிரிட் தான், கடினம் ஸ்பிரிட் தான், பிசாசு தான்யா. கடினமான பகுதி. அவன் உங்களுக்கு தெரியாது, அவன் உங்களை யுத்தம் பண்றது உங்களுக்கு தெரியாது. அதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி. எந்த பிரச்சனைக்கும் காரணம் யாரு? ஒரு பாஸ்டர், நான் ஆந்திரால ஊழியம் செய்ய போகும்போது ஒரு பாஸ்டர் சொன்ன வார்த்தை எனக்கு மறக்கவே இல்லை. சின்ன வயசு தான், ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை, எப்பா ஒரு ஊழியக்காரரை பத்தி நிறைய குறை சொல்லிட்டே இருந்தாங்க. அவர் அப்படி இப்படிலாம் சொல்லியிருந்தார். அந்த பாஸ்டர் கேட்டுட்டே இருந்தார். அவர் சொன்னாரு, அந்த குறை சொன்னவங்கிட்ட பார்த்து சொன்னாரு, அவரை போல ஒரு நல்ல பாஸ்டர் யாருமே ஆந்திரால இல்லைன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு அவன் 1 மணி நேரமா குறை சொல்லிட்டு இருக்கிறான். ஏகப்பட்ட குறை சொல்லிட்டு இருக்கிறான். அவர் பணாசை பிடிச்சவர், அதை பிடிச்சவர், இதாக பிடிச்சவர், பொம்பளை பின்னாடி போறாரு, அது போறாரு, இது போறாருலாம் அவன் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறான். இவர் சொல்றாரு, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்கிறாரு. நான் நினைச்சேன், இந்த பாஸ்டர் பைத்தியங்கிட்டையும் பிடிச்சிட்டா, இவர் இப்படி பேசுறாரு, தெரியாம வந்து கம்ப்ளைண்ட். அவர் சொன்னாரு, எல்லாரும் நல்லவங்க தான், பிசாசு கிரியை செய்யறான். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை. அவர் திருப்பி சொன்னார், பிரதர் நீங்க ஒரு தனிப்பட்ட மனிதனை குறை சொல்லாதீங்க. அந்த தனிப்பட்ட மனிதனை அருமையான கெடுக்கும்படியாய் சத்ருவாய வல்லமை கிரியை செய்து நீங்க ஒண்ணு அவருக்கு உதவி செய்யணும்னா அவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. நீங்க இந்த நெகட்டிவா அந்த செல்லுல போடுறான் பாருங்க, அதெல்லாம் யாரும் கேட்க கூடாது.
பிரதர் மோகன் சி லாசஸா இருக்கட்டும், யார் ஊழியக்காரனை போட்டால் தினகரனா இருக்கட்டும், இதை நீங்க கேட்டு உட்கார வச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிரிச்சுக்கிட்டு தான் பிசாசு வாங்குள்ள வந்துடும். எனக்கு தெரியும், ஒரு ஊழியத்தை எவ்வளவு தூரம் கட்டி கொண்டு வந்திருக்காருன்னா அவர் பட்ட பாடு எனக்கு தெரியும். நம்ம 10 பேரை சேர்க்க முடியல, அந்த காட்டுக்குள்ள ஆயிரக்கணக்கான பேரை சேர்த்து வச்சுக்கிறார். தலைகளை நின்று நான் பிரசங்கம் பண்ணா கூட எவனும் அங்கே வரமாட்டான். நான் மட்டும்தான் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊழியமும் அப்படிதான். எந்த ஊழியமா இருந்தாலும் இந்த குறை சொல்றதுக்குன்னு ஒரு இது வந்திருக்குது. நான் இப்ப அரசாங்கத்தில் இருந்தேன்னா இவனுங்களெல்லாம் குண்டர் சட்டத்தில் போட்டு உள்ள தள்ளிடும். உண்மையா நான் வேதனையா சொல்றேன். சும்மா நாளும் அதையும் இதையும் சொல்லிட்டு இருக்கிறான். ஆமென். அவங்க கஷ்டப்பட்டு ஊழியம் செய்யறாங்க, அவன் படாத பாடுபட்டு இருக்கிறான். அதுல வேற கிறிஸ்தவன் இதுல இவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க. போயா, நீ என்னையா செய்த? வா, ரோட்டுக்கு வா, வந்து கைப்பிரதி கொடுக்க வரையா, வா. நாங்க எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு சின்ன டிவியை வச்சுட்டு பேசிட்டு இருக்கிற. நம்ம நாடு ரொம்ப சுதந்திரமான நாடு. நீ கொரியால போய் பேசி பாரு, உன் தலையை வச்சு ஒரு பந்து விளையாடிடுவார். அடுத்த நாளே குண்டா ஒருத்தன் வரான் பாருங்க, அவன் பந்தே விளையாடிடுவான். நம்ம நாட்டில் திமுக வீட்டுக்கு முன்னாடி நின்று திமுகவை பேசுறாயா, ஆட்சியில் அவங்க இருக்கிறாங்க, ஆனாலும் தைரியமா பேசுறான். அது கிறிஸ்தவ வட்டாரத்தில் இது மாதிரி நடந்ததே இல்லை. ஆனால் செல்லு வச்சுக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு தேவைக்கு மட்டும் செல்லை நீங்க உபயோகப்படுத்துங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக செல்லை வச்சு அடிச்சுட்டு இருக்காதீங்க. அப்படி நீங்க அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்க பலன் குறைஞ்சு போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலன் குறைஞ்சு போயிடும். என்ன பார்த்து எல்லாம் சிரிக்கிறான். செல்லே இல்லையா அவங்ககிட்ட? சிரிக்கிறான் என்ன பார்த்து. நான் சொன்னேன் செல் இல்ல. நம்பர் தெரியுமா? நம்பர் தெரியாது. உங்ககிட்ட எப்படி தொடர்பு கொள்ளணும்? ஏன் நீ என்கிட்ட தொடர்பு கொள்ளணும்? நான் கேட்டது எதுவுமே எந்த தொடர்பும் வேண்டாம். நீங்க செத்து போனா கூட வரணுமா? வரவே வேண்டாம், வரவே வேண்டாம். அங்கே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பாசுக்கு நல்ல அடக்காரம் வரவே வேண்டாம். சும்மா செல்ல வச்சு 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 பேசி குடும்பம் பிரிஞ்சு, பிள்ளை பிரிஞ்சு, அவன் பிரிஞ்சு மனைவி சொல்றா இவனை போல மோசமான உலகத்துல இல்லைன்னு. வேணா நீங்க செல்ல வேணா பாருங்க, அவ தட்டி காட்டுறா. அதுல ஒரு பொம்பளை பேசுது, நீங்கள் என்னோடு கூட பேசுவதற்கு அந்த குறிப்பிட்ட நம்பர் தொடர்பு இல்லை, தொலை தூரத்தில் இருக்கு. பொம்பளை வாய்ஸ் கேக்குது. பாருங்க பாஸ்டர், இந்த பொம்பளையோட தான் அவன் பேசிட்டு இருக்கிறான். ஐயா, அது கம்ப்யூட்டருமா? கம்ப்யூட்டர் தொலைவு தூரத்தில் இருக்கு. சந்தேகம், அருமையான சந்தேகத்தை உண்டு பண்ணி பாருங்க. அவ படிக்காத ஆளு. நம்ம சபையில ஒரு குடும்பம் பிரிஞ்சு போனது காரணமே செல்லுதான். அவ என் ஹோல்ல வந்துருவாங்க, எனக்கு ஹோலும் தெரியாது, எதுவும் தெரியாது. என் ஹோல்ல நான் எங்க இருக்கிறேன்னு அவ கண்டுபிடிச்சிட்டு திருப்பி என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. பிரிஞ்சே போச்சு. ஹோலும் வேண்டாம், செல்லும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாயா. ஓ ஹல்லேலூயா. நீங்க செல்லு வைக்க வேண்டாம் நான் சொல்லல. ஏன்னா செல்ல வைக்கிறதுக்கு வைக்காம இப்ப 1ஆம் கிளாஸ் பாடம் நீங்க செல்லு வச்சுதான் படிச்சு கொடுக்கணும். கொரோனால எல்லாம் செல்லு தான் வருது, செய்தி எல்லாம் ஸ்கூல்ல இருந்து எல்லாம் செல்லு தான் வருது. நான் சொல்றேன்யா, நீ அதிகமா உங்க பலனை குறைக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணுங்க, வச்சிருங்க. அது உங்களை அடிமைப்படுத்துற மாதிரி வச்சிடாதீங்க. வண்டியில போகும்போது பேசாதீங்க. பேசுனீங்கன்னா டயருக்குள்ள போயிருவீங்க. கடைசி நீங்க பேசுறது இப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு. ஏன் நீ செல்ல வச்சு பேசிட்டு போன? சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. டிராவல் டைம்ல வண்டியில பேசாதீங்க. வாலிப பசங்களுக்கு சொல்றேன், ஒன்னு எமர்ஜென்சி கால் ஒண்ணு கிடையாது. ஒன்னும் எமர்ஜென்சியா உங்கள்கிட்ட யாரும் பிரதமர் பேச போறது கிடையாது. ஒன்னும் இந்த உலகத்துல யாரும் பெரிய ஆள் ஒன்னும் உங்கள்கிட்ட பேச போறது கிடையாது. அவங்க கூட பேசினது சபையில பார்த்துட்டு போன ஆள் தான் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறான். இப்போ அந்த போன் நம்பர் தான் வருது. நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கய்யா. செல்ல ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க. 1 லட்சம் ரூபாய் செல்லம். அடப்பாவீங்களே, 1 லட்சம் ரூபாய். அவங்க சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, அம்மா செத்து போனாங்க, பணம் வந்துச்சு, 2 பிள்ளைகளும் 1 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு செல்லு வாங்கி வச்சுக்கிறாங்க. அம்மா செத்ததை பத்தி அவங்களுக்கு கவலையே இல்லை. அவங்க எல்லாம் 1 லட்சம் ரூபாய் செல்ல வச்சுட்டு இருக்கிறாங்க. அவன் சிஸ்டர் ரொம்ப துக்கப்பட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க. அதை
அவளுக்கு வந்த பணத்துல இந்த பசங்க பாருங்க பாஸ்டர் 2 லட்சத்துக்கு ஆளுக்கு 1 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. செல்லு தேவைதாயா? அதுக்கு இவ்வளவு பணம் கொடுத்தா வாங்குறது? 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்தா வாங்குறது செல்லு? சாதாரண செல்லு வாங்கினா போனா தொலைஞ்சு போனா கூட பரவாயில்லையா, நம்ம வேற ஒன்று வாங்கிடலாம். அது தண்ணி பட்டா செல்லு யூஸே ஆகாது. ஏன்னா 2 செல்லு எங்க வீட்டில் தண்ணி போட்டு 2ம் போச்சு. நான் சொல்லுகிறேன், எல்லாம் அளவோடு வச்சுடுங்க. உலகத்தின் காரியங்களெல்லாம் நீங்க ரொம்ப ஈடுபடாதீங்க. எல்லாம் அருமையான மாயை, எல்லாம் மறைந்து போகிறவை. இப்ப நீ பேசிக் கொண்டிருக்கிற ஆளா இருக்கட்டும், நீ பேசிக் கொண்டிருக்கிற யாரா இருக்கட்டும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன்னுடைய பலன், பணம், அழகு, இந்த 3 இருக்கும் வரையிலும் உன்னை போல பூமியிலே அநேகர் சுற்றி சுற்றி வருவார்கள். இந்த 3 ஒன்றை இல்லைன்னு சொன்னா நாய் கூட வீட்டுக்கிட்ட வந்துட்டு அருமையான திரும்பி போயிட்டே இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் போனா சாப்பாடு கிடைக்காது. உன்னை பார்த்தா கொலைக்க கூட செய்யாது. அந்த ஆலயம் கொலைப்பான், நாய் கொலைக்காது. இதாயா உலகம்? நீ ஆண்டவருடைய காரியங்களிலே, ஆண்டவருடைய செயல்களிலே அருமையான ஆழமான காரியங்களை விட்டு 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 வசனம் புரியலையா, அது அப்படியே திருப்பி வா, திருப்பி சுத்தி வா, மேல வாசி கீழே வாசி, அருமையான அந்த அதிகாரத்தை முழுவதும் வாசி. அருமையான உனக்கு ஒரு தெளிவுண்டாகும். ஆமென். தெளிவுண்டாகும். பைபிளை நான் ஃபண்டமெண்டலா பைபிளை நான் ஒரு அவுட்லைன் கொடுக்கிறேன். ஆதியாமத்திலிருந்து மோசே வரையிலும் அருமையான தேவனுடைய மனசாட்சியின் காலம், மோசேயின் காலத்து மல்லியா வரையிலும் அருமையான பிரமாணம் கொடுக்கப்பட்ட காலம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புதிய ஏற்பாடு கிருபையின் காலம். நீ ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய மைய பொருள் எனக்கு தெரியும். இந்த அதிகாரம் சாப்டர் எதை மையமா வச்சு எழுதியிருக்குன்னு தெரியும். நீங்க எந்த அதிகாரம் வேணா என்கிட்ட கேளுங்க, நான் ரொம்ப படிக்கல தான், ஆனா எனக்கு தெரியும். ஆதி ஆமத்தினுடைய மையம் என்ன, யாத்திரை ஆமத்தின் மையம் என்ன, லேவி ராஜத்தின் மையம் என்ன, 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களுடைய மையம் என்ன, யோசுவாவின் காலம், அந்த மைய பொருள்ல தான் அந்த அதிகாரமே இருக்கும். நீங்க படிச்சு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே எவ்வளவு கடினமானவைகளையும். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்டேன் பாத்தீங்களா, ஆண்டவரை முதலாவது யார் பார்த்தாங்க? சரி சொல்லலாமே, அவங்க ஒருத்தர் ஏசையா பார்த்தாராம். சரி, அடுத்தது பாசமா? நான் உங்ககிட்ட ஒன்றும் சொல்லல. பைபிள் எல்லாம் பழசாகிங்க பிரதர். என்ன பிரதர் மைக்கு கிட்ட இருந்து பக்கமா என்ன மைக்கில் இருக்கிற ஆளு யார் பார்த்தாங்க? சகரியா பார்த்தாரா? வேற யார் பார்த்தாங்க? அங்க சங்கரேஸ்வரி சிஸ்டர் சொன்னாங்க, ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை. அந்த வசனத்தை சத்தமா சிஸ்டர் வாசிச்சாங்க. அப்படியா? அங்க ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, அவர் இப்படி பாக்குறாரு. யார் பார்த்தாங்க? முதலாவது பார்த்தேமா ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குனம்மா. யார் பார்த்தாங்க? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பார்த்தாங்க. எல்லாரும் பார்த்தாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் பார்த்தாங்க. பாஸ்டர்மா சொல்றாங்க எல்லாரும் பார்த்தாங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேவனை பார்த்து நான் பார்த்திருக்கேன். ஆவியில பார்த்து. ஆமா எல்லாரும் பார்த்ததா? இப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. மோசே பார்த்துட்டானா? ஹalleluya. ரைட். நான் சொல்லிடுறேன், அங்க இருந்து போன் வரும் உங்களுக்கு. ஆண்டவரை எப்போதும் பார்த்து கொண்டிருந்த மனுஷன் யார் தெரியுமா? முந்தின ஆதாம். ஆமென். அவனை சந்திக்க ஏதேன் தோட்டத்துக்கு கர்த்தர் வருவார். அவன் எப்பொழுது பாவம் செய்தானோ அப்பொழுது தேவனை பார்க்க முடியவில்லை. எப்பொழுது அவன் அருமையான பாவம் செய்தானோ அப்பொழுது அவன் தேவனை காண முடியவில்லை. ஆகவேதான் அந்த வசனம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது, ஒருவனும் ஒரு காலம் தேவனை கண்டதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசே பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன நீ பார்க்க முடியாது, என் பின்புறத்தை வேணுமானால் பார்த்துக்கொள். ஆமென். அப்படியே நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கிருபைகளை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆவிக்குரிய ஆழங்களை பார்க்கிற பார்வையை கர்த்தர் உனக்கு தருவாராக. மகிமையை நீ தரிசிப்பாய். தேவனுடைய ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. அநேகரை பார்ப்பார்கள். ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya.
அதை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலனடைந்து சட்டைகளை அடித்து கழுகுகளைப் போல எழும்புவார்கள் என்று எழுதப்பட்டது. அதனுடைய ரெக்கைகள், அதனுடைய அருமையான கால்கள், அதனுடைய அலகுகள் இருக்கிற பலனை நாங்கள் ஆராய்ந்தோம். கர்த்தாவே, உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் கட்டி எழுப்ப தேவன் உதவி செய்யும். அநேகர் நெறிந்த நாளலாய் வந்திருக்கிறார்கள். அநேகர் முறிந்து கிடக்கிற அருமையான கட்டைகளை போல் இருக்கிறார்கள். கர்த்தர்களை உயிர் மீட்சியை உண்டு பண்ணுவீராக. ஆண்டவரே, மங்கி மங்கி எரிகிற திரிகள் பிரகாசம் அடைவதாக, நெறிந்த நாளில் எழுந்து நிற்பதாக. ஆண்டவரே, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவிக்கிறவர்கள் சபையிலே எழும்புவார்களோ. மகிமையான கரத்திலே சபையை வைக்கிற ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த கால வேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.